ஹாய் ஆமீஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரேஞ்ச் மேரேஜ் வித் வில்லேஜ் மாமா அப்படிங்கிற வியோட ஒன் ஷாட் தான். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒன் ஷாட் வந்துட்டு ஃபுல்லி வில்லேஜ்டு பேஸ்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒன் ஷாட் போட்டு ரொம்ப நாள் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல். இந்த மாதிரி போட்டு நம்ம ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஆனால் இது வைப்பாக நல்லா இருக்குல்ல அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி சேம் டைமில் ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அக்கா வில்லேஜ் டைப் போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சுல அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஆமாம் நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சேம் டைம் இந்த வைப்பு சூப்பராக இருக்கும் போடுவோம் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். ஐநோ இதில் நிறைய சீன்ஸ் எப்படி வைக்கணும் சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன். கண்டிப்பாக அப்படி வைக்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா வைன் தான் ரூமில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருப்பா. வைனோட அம்மா அவங்க அப்பா பார்த்துட்டு, இந்நேரம் நம்ம மட்டும் நம்ம ஊரில் இருந்தால் வைனுக்கு இந்நேரம் கல்யாணம் ஆகிருக்கும்ல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை ஏதோ வேலை பார்த்துட்ருக்காரு. நாளைக்கு இந்த கல்யாணத்துக்கு போகிறோமா? போகணுண்டி, பிஸ்னஸ் பார்ட்னரோட பையன் மேரேஜ் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திருப்பி வேலையை பார்த்துட்ருக்காரு. அவங்க அம்மா அந்த பத்திரிக்கையில் இருக்க பேரெல்லாம் பார்த்துட்டு, இங்கே வைன் பேர், எங்கள் மாப்பிள்ளையோட பேர், இங்கே நம்ம பேர் அப்படிலாம் பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. இப்போ எதுக்கு நீ அடி போடுற? நான் எதுக்கும் அடி போடலே, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக உட்காந்துருக்காங்க. அங்கே அவங்க அப்பா லேப்டாப்பில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவர் இப்போ அதை மூடியே வச்சிட்டாரு. சொல்லு, எதுக்கு அடி போடுறா? நான் தான் சொன்னேன்ல எதுக்கும் அடி போடலான்னு. ஃபஸ்ட்டு நீ என்ன பேசினேன் என்கிட்ட? என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. இந்நேரம் நம்ம ஊரில் தான் எனக்கு கல்யாணம் இருக்கும். என்னவோ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை வந்துடுச்சா? அப்புறம் வராதா? நம்ம ஊர்லலாம் 18 வயசு ஆகிட்டாலே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நம்ம ஏதோ அங்கெல்லாம் விட்டுட்டு சிட்டியில் வந்து இருக்கனால சரி படிக்க வைக்கலான்னு படிக்க வச்சோம். நான் அப்போயும் சொன்னேன், ஸ்கூல் முடித்தோன்னே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. நீங்கள் தான் இங்கெல்லாம் யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, நீ வாய மூடு, பட்டிக்காட்டுத்தனமாக பேசாங்க அப்படி இப்படின்னு பேசி என் வாயை அடித்து 21 வயசு வரைக்கும் வீட்டில் வச்சுக்கிட்டீங்க. ஒரு வழியாக அவள் காலேஜும் முடிச்சிட்டால. இன்னும் ஆனால் கல்யாணத்தை பற்றி பேச நீங்கள் ரெடியாகவே இல்லைல்ல? அவள் சின்ன பிள்ளடி. ஏங்க, நம்ம ஊரில் நேரம் இருந்தோம்னா அவளுக்கு 2 பிள்ளை இருந்திருக்கும். உங்கள் அப்பா கமிஷன் சிரிப்பு தான் வருது, ஆனால் நம்ம தான் அந்த ஊரில் இல்லையே. அதனால தான் சொல்கிறேன், நம்ம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே. இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவோட கையை பிடிக்கிறாங்க. அடிச்சுட்டு எங்கள் அம்மாவும் பாவமாக பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவளை நம்ம கூட வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் பொறுமையாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம். பொறுமையானா எப்போ? 25 வயசுலையா? ஏன் அப்போ பண்ணி வச்சா என்ன தப்பு? ஏங்க, கல்யாணம் பண்ணி வைக்கலாங்க, இவ்வளோலாம் வச்சுருக்கக்கூடாது. ஆல்ரெடி ஊர்லேருந்து கால் பண்ணுற எல்லோரும், பிள்ளைக்கு வயசு எத்தனை ஆச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, மறந்துருச்சா அப்படி கேட்குறாங்க தெரியுமா? உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, உங்கள் ஊரில் ஃபோன்லாம் இருக்கா? என்னங்க நீ தானடி சொன்ன, இன்னும் டெலிஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னுமாடி உங்கள் ஊரில் நோ அப்கிரேட்? அப்படிலாம் இல்லை. அது டெலிஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் கூட நார்மல் ஃபோனில் அந்த வயர் சவுண்டில் அது எதுவுமோ சொல்லுவாங்கங்க. இதுக்கு தான் படிச்சிருக்கணுங்கிறது. சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. அதனாலலாம் வந்துட்டு சிட்டுக்குருவி அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கான். அதனால வந்துட்டு அதெல்லாம் வேணாம், நமக்கு இதுவே போதும்னு சொல்லி அதை யூஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன தப்பு? உங்களை மாதிரி ஆளுக்கு 4 ஃபோன் வச்சு குருவியை கொல்கிற அளவுக்கு ரொம்ப நல்ல மனசுக்காரவங்களாம் நாங்கள் கிடையாது. எனக்கு மட்டும் எனக்கு குருவியை கொல்லணும்னு ஆசையா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இத்தனை ஃபோன்? இங்கே பாரு, 1 2 ஃபோன் வேறு, இது இல்லாமல் ஒரு லேப்டாப் வேறு, எதுக்கு இதெல்லாம்? இல்லைம்மாங்காதீங்க. நீங்கள் வந்து நான் பேசுகிற டாபிக் வாங்க. எதுக்கு இப்போ எங்கள் ஊரில் ஃபோன் இருக்கா இல்லையா டாபிக், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல் இதை சொல்லுங்கள். இங்கே பாருடி, பையனுக்கு பொறுமையாக பார்ப்போம், ஒரு நல்ல பையனாக பார்க்கணும். ஏங்க நீங்கள் பையனை நம்ம கிராமத்துலலாம் கட்டி கொடுக்க மாட்டிங்களா? உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு, கிராமத்துலையா? எங்கள் கிராமத்தில் அவளுக்கு தான் அத்தை பையன் மாமா பையன் எத்தனை பசங்க இருக்காங்க. அதெல்லாம் அவளுக்கு செட் ஆகாது. இல்லைங்க, அது நீ அவளை பார்க்குறியா இல்லையா? அவள் எவ்வளோ மாடலாக இருக்கா. அந்த ஊர் இன்னும் அப்கிரேட் ஆகாமல் அதே ஸ்டேஜில் தான் இருக்குது. பையனுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. தேவையில்லாமல் ஆசையை வளர்க்காது. நான் கூட வயனுக்கு கல்யாணம் அது இதுன்னு பேசினோம், நீங்கள் ஓகே சொல்லுவீங்க, வயனை ஊரில் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன். இங்கே பாருடி, போங்க, இங்கே பாருடி அங்கே பாருடி, நீ மனசை மாற்ற தான் இந்த வீட்டில் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பாவமாக முடிஞ்சிட்டு எழுந்திரிச்சு போகிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, இவன் ஏன் அப்படி ஆசைப்படுறான்னு இருக்கு.
ஏன்னா அவங்க ஊர் வந்துட்டு ரொம்ப 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 சின்ன கிராமம் தான். அந்த சின்ன கிராமத்தில ஃபோன் கிடையாது, லேப்டாப் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஈவன் அங்க மோட்ரு கூட எந்த வீட்லயும் ஓடாது. மோட்ரு ஓடுனா அந்த சவுண்டுக்கு வந்து குருவிங்கலாம் பயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, மேக்ஸிமம் கிணறு அப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்களா, அதனால உங்க அப்பாவுக்கு ஒரு தாட் என்னன்னா, இப்போ போய் அவள அங்க கல்யாணம் பண்ணி வச்சா அது செட் ஆகுமான்னு. ஏன்னா உங்க அம்மாவ கல்யாணம் பண்ணிட்டு உங்க அப்பா கொஞ்ச நாள் அங்க தான் இருந்திருப்பாரு. அந்த டைம்ல அவருக்கே அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அவர் இருந்தது ஒரு சிட்டி தான். அத விட்டுட்டு உங்க அம்மாக்காக கிராமத்துல வந்து தங்கியிருப்பாரு. ஆனா அந்த டைம்ல அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். நெறைய சின்ன சின்ன விஷயம் கூட கிடைக்காது அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும்போது, உங்க அப்பாவுக்கு அது செட் ஆகாம தான் நீங்க பிறந்து கொஞ்ச நாள், அதாவது ஒரு 10 வருஷம் அவரும் மெயின்டெயின் பண்ணியிருப்பாரு. ஸ்கூலுக்கு உங்கள கொண்டு போய் பக்கத்து ஊர்ல விடுறது, அங்கேருந்து கூட்டு வரது, அப்படி இப்படி நெறைய ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனா அவருக்கு அது செட் ஆன மாரியே இருந்திருக்காது. அதனால உங்க அம்மாட்ட பேசி தான் இந்த ஊருக்கு கூட்டு வந்திருப்பாரு. 10 வருஷம் இருந்ததே உங்க அப்பாவுக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. எதுவுமே வந்து ஒரு ஃபெசிலிட்டீஸே இல்லாம எல்லாமே நம்மளே பண்ணிட்டு இருக்கும்போது, அது பார்க்க அழகா இருக்கும். பட் இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதனால உங்க அப்பாவுக்கு என்னமோ அது செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. ஸோ அவரும் சைலண்ட்டா உட்காந்துட்டாரு. ஏன்னா இப்போ போய் உங்க அம்மா கிட்ட போய் அவர் ஏதாச்சும் பேசினார்னா, அவங்க உடனே இல்ல நம்ம போய் நாங்க கட்டி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதனால உங்க அப்பாவுக்கு சுத்தமா அத பத்தி பேசவே எண்ணம் இல்ல. உங்க அப்பாவும் அதே ஊர் தான். பட் என்ன ஆயிருக்குன்னா, உங்க அப்பா படிச்சிருப்பாரு. உங்க அப்பா 10த் படிக்கும்போது பக்கத்து ஊர்ல படிச்சிருப்பாரு. பட் 11த், 12த்ன்னு வரும்போது அது வேற ஊருக்கு போணும். உங்க அப்பா அப்படியே அங்க போயிருப்பாங்க. ஃபேமிலியோட போயிருப்பாங்க. 11த், 12த் காலேஜ் ஃபுல்லாவே உங்க அப்பா அங்க படிச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் அந்த ஊருக்கே வந்திருப்பாரு. அதனால அவருக்கு வந்துட்டு இந்த சிட்டி லைஃப்பும் பார்த்துருக்காரு, கிராமத்து லைஃப்பையும் பார்த்துருக்காரு. அவருக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்கு. உங்க அம்மா உள்ள போன 10 நிமிஷத்துல உங்க அப்பா அவரோட ஃப்ளாஷ்பேக் உங்க அம்மாவோடது எல்லாத்தையும் யோசிச்சுட்டாரு. எல்லாத்தையும் யோசிக்கும்போது ஃபைனலா அவருக்கு தோன்றது செட் ஆகாது. நம்ம போய் இப்போதைக்கு அவகிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பாட்டுக்கு அமைதியா போய் பெட்ரூம் போயிட்டாரு. உங்க அம்மா வந்து வெளிய வந்திருப்பாங்க. ஏங்க உங்க அப்பாவே காணோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் பேசுனா கண்டிப்பா ஏதாச்சும் பேசுவேன்னு அவருக்கு தெரியும். உடனே டீசென்ட்டா என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறது. ஆனா ஃபைனா கட்டி குடுத்தா ஃபுல்லா சொந்தமா இருக்கும் தெரியுமா? இங்க பாரு அவ்ளோ சொந்தக்காரங்க இருந்து எதுக்கு? வாரத்துக்கு 1 நாள் எல்லாரும் எனக்கு கால் பண்ணுவாங்க. அதே இது அந்த கிராமத்தில இருக்கதே எண்ணி 2 ஃபோன் தான். அந்த 2 ஃபோன்லேருந்து எல்லாம் மாத்தி மாத்தி எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. "பொண்ணு எப்படிம்மா இருக்க? பெரியம்மா, சித்தி, சித்தப்பான்னு எவ்ளோ பேர் தெரியுமா? அவ்ளோ உறவு அங்க தான் இருக்கு." எங்க அண்ணன், அண்ணி எண்ண முடியாத அளவுக்கு அவ்ளோ உறவு இருக்கு. அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்து இப்படி அனாதமா இருக்கேன். சரி என் மகளையாச்சும் கொண்டு போய் அந்த உறவுக்கிட்ட சேர்த்துட்டேனா, நான் செத்ததுக்கப்புறம் அவளுக்கு கை கொடுக்க ஒரு உறவாச்சும் இருக்கும்னு பார்த்தேன். இவர் அதையும் விடமாட்டார் போல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா யோசிச்சுட்டே வந்து உங்கள் ரூமுக்கு வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தா நீங்கள் குட்டியோ ஒரு டவுசரோ ஒரு டிஷர்ட்டு போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு கால் ஆடிட்டு உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய் வயன், ம் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. மணி 4 ஆச்சுடி. காஃபி போடணுமா? ஒரு கப் காஃபி டீ தங்கம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. உங்கள் அம்மா அவுட்ஃபிட் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, இவ வயசில் எனக்கெல்லாம் இவ பிறந்துட்டா. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? சிலையெல்லாம் கட்டி தலையில் மல்லிப்பூ வச்சு அழகாக வாரி அப்படி இருந்துச்சு. மண்டே பாரு லூஸ் ஏரில். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்கள பார்த்து மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட வந்து கேட்டுப்பேன். முதல்ல இந்த முடியை கட்டிடி. அடங்காப்பிடாரு எப்படி அவுத்து விட்டா அலையிறா பாரு. ஆ கட்டுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு முடியை அப்படியே கொண்டு போட்டுட்டு கீழே போய்ட்டு காஃபி போட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவும் பார்க்குறாங்க. உங்கள் அம்மா காஃபி போட்டு வந்து கொடுத்துட்டீங்க. என்னம்மா ஏம்மா என்னையே பார்த்துட்ருக்க? யோசிச்சேம்மா நீ ஏம்மா இங்கே இப்படி இருக்க? நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே கீழே வரைக்கும் நீங்களே உங்களை பார்த்துக்கிறீங்க. இது என்னடியே ட்ரெஸ் இது? டவுசரும் டீஷர்ட்டும். ஐயோ கடவுளே! நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சுடிதார் போடு, வீட்டில் இருக்கப்பயாச்சும் போடுன்னு. வெளியே போகிறப்ப சுடிதார் போட சொன்னா, மா போம்மா எல்லாரும் போடுற மாதிரி தான் ட்ரெஸ் போட முடியும். என்னாலாம் டிஃப்ரெண்ட்டாலாம் போட முடியாதுன்ற. சரி வீட்டில் இருக்கப்போ சுடிதார் போட்டால் என்னடி? நான் தான் சாரீ கட்டக்கூடாது ஆன்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா கலைக்கும் சுடிதாருக்கு மாறிட்டேன். இப்போ நீயாச்சும் சுடிதார் போடலாம் இல்லடி? ஆன்ட்டி நீ சுடிதார் போடலாம், நான் ஏன் போடணும்? அடிங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா மிரட்டுறாங்க. அடி நீங்கள் ஓடிட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஏய் வயன் தயவு செய்து சுடிதாராச்சும் போடுறி, கொஞ்சமாச்சும் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறி. என்ன கல்ச்சரம்மா? இவளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஆல்ரெடி தலை வலிக்குது, நான் கம்மன் இந்த டீயாவே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் விட்டு நீங்கள் எல்லோரும் அந்த கல்யாணத்துக்கு போகிறீங்க. அந்த கல்யாணத்தில் பார்த்தா அங்கே எல்லோரும் சேலை கட்டியிருக்காங்க. அந்த கல்யாணத்துக்காக தான். அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மெயினான இந்த ஆன்டிஸ் மட்டும் தான் சேலை கட்டியிருக்காங்க. சின்ன பிள்ளைங்கெல்லாம் நீங்கள் போடுற மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் அப்படிலாம் தான் போட்டிருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒன்று தான் போட்டிருக்கீங்க. அவங்க அம்மா காலேருந்து அந்த திட்டுவாங்க. ஏண்டி முதல்லாம் கொஞ்சமாச்சும் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறப்ப என்னாச்சும் கல்யாணத்துக்கு போகிறேன்னா இந்தியன் ட்ரெஸ் போட்டேன்.
இந்தியன் ட்ரெஸ்ஸா அப்படின்னு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. ஆமாம், இப்போ நீ போட்டிருக்கதெல்லாம் அமெரிக்கா ட்ரெஸ்ஸு. அமெரிக்கா ட்ரெஸ்ஸா? என்னப்பா? அவள் கொஞ்சம் பூமர் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போகிறாரு. என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஃபைன் ஒரு சுடிதாராச்சும் போட்டு வாயேன். நீ அநியாயத்துக்கு என்ன வயன் இதெல்லாம் ட்ரெஸ்ஸு? மா என்னம்மா நல்லா தானம்மா இருக்கு. ஐயோ வயன் அப்படின்ட்டாங்க. நீங்கள் கேட்காம நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பாட வாடி இப்போலாம் கல்யாணத்துக்குலாம் அப்படி தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உங்கள் அம்மா இல்ல முதல்லாம் கல்யாணத்துக்கு போனால் அந்த ஒரு நாளாச்சும் பிள்ளைங்க சுடிதாரு அந்த பாவாடை சட்டையெல்லாம் போடுது. உன் மவ தான் அநியாயம் பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே வந்திருப்பாங்க. எங்க பார்த்தா தான் தெரியுது. வயசானவங்க மட்டும் தான் அப்படி போட்டிருக்காங்க. உங்க அம்மா சேலை கட்டியிருக்காங்க. உங்க அம்மா ஏஜ்ல இருக்கவங்க கட்டியிருக்காங்க. அதுக்கு கீழ யாருமே கட்டல. கல்ச்சர் இவ்ளோ காணாம போதா? ஐயோ கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. உங்க அப்பா உங்க அம்மாவ பார்த்துட்டு, கல்ச்சர் காணாம போறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? ஏங்க அநியாயம் பண்ணாதீங்க. அநியாயத்துக்கு இப்ப இருக்க வயசு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த சேலை கொட்டுறதுக்கு என்னங்க கஷ்டமா இருக்கு. சரி சேலைய விடுங்க. ஆஃப் சாரி விடுங்க. ஒரு பாவாடை சட்டை அத கூட போட மாட்டேங்கிறாங்க. ஐயோ கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. உங்க அப்பா உங்க அம்மாவ பார்த்துட்டு, ஏன்டி இந்த புலம்பு புலம்புற? கம்முனு இருடி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. வீட்டுக்கும் வந்தாச்சு. உங்க அம்மா உங்ககிட்ட, ம் இந்நேரம் எங்க ஊர்ல இருந்தனா, உனக்கெல்லாம் கல்யாணமே ஆயிருக்கும். எடுத்துட்டு நீங்க தலைய வேற ஆட்டுறீங்க. ஒயன், என்னம்மா? நெக்ஸ்ட்டு நீ என்ன பண்ணலான்னு இருக்க? நெக்ஸ்ட்டு என்ன? அவ்வளோதான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. ட்ரெஸ்ஸும் மாத்தியாச்சு. அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. தூங்க வேண்டியது தான். உங்க அம்மா உங்கள பார்த்துட்டு, லைஃப்ல நெக்ஸ்ட் பிளானே கிடையாதுல்ல? அதான் சொல்றேனே, போய் இப்ப தூங்கணும். அதான் என்னோட நெக்ஸ்ட் பிளான். கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா தலையில கை வச்சுக்கிறாங்க. நீ உங்க அம்மாவ பார்த்துட்டு, அடே யாரும்மா நீ? எப்ப பார்த்தாலும் கடவுளே கடவுளேன்னு தலையிலே கை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க வேற செய்றீங்க. ஏன்டி அநியாயம் பண்ணாதடி. ஒரு வாழ்க்கையில நெக்ஸ்ட் இது பண்ணலாம், அது பண்ணலாம். வேலைக்கு போறேன்னு சொன்னேன். நீயும் உன் வீட்டுக்காரரும் சேர்ந்து என்ன சொன்னீங்க? வேலைக்கெல்லாம் போக வேணாம். நீ அமைதியா வீட்ல இருன்னு சொல்லிட்டீங்க. சரி அமைதியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவான்னு கேட்டேன். பிச்சிருவேன்னு நீ சொல்ற. அப்பா ஓகேம்மா நீ என்ன வேணா புடிச்சத பண்ணுன்ற. நீ என்ன பண்ற? ஃபேஸ்லாம் யாரும் காட்டக்கூடாது. மூஞ்ச நானே அடிச்சு நொறுக்கிருவேங்கிற. அப்ப நான் என்னதான் பண்ண முடியும்? சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். கல்யாணம் பண்ணிக்கோ. நீ உங்க அம்மா பார்த்துட்டு, கல்யாணம்? போம்மா அப்படி சொல்லிட்டு போறீங்க. கரெக்ட்டா உங்க அம்மாவுக்கு ஃபோன் வந்திருக்கு. உங்க அம்மா, ஐயோ அப்பா! ஒரு வழியா எங்க அண்ணி கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இங்க என்னென்ன பார்த்தாங்களோ அதெல்லாம். கரெக்ட்டா உங்க அம்மாவுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் கால் வருது. அந்த வாரத்துக்கு ஒரு டைம் கால் வரதுல, நீங்க டெய்லியும் வீட்ல என்னென்ன பண்ணுவீங்களோ, என்னென்ன பேசுவீங்களோ, எங்கெங்க போனீங்களோ எல்லாத்தையும் உங்க அம்மா சொல்லுவாங்க. அவங்க கண்ல என்னென்ன பார்த்தாங்களோ, அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு கதை மாரி சொல்லுவாங்க. அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அது கேட்கும்போதே விஷுவலைஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்க அம்மா ஒரு கதை மாரி சொல்லுவாங்க. உங்க அம்மா அந்த மாரி தான் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க. நீங்கலாம் ஐயோ கடவுளே! இந்த அம்மா பேச ஆரம்பிச்சுச்சா அப்படிங்கிற மாரி கம்முனு போய் தூங்கிட்டீங்க. தூங்கி எந்திரிச்சு வந்து பார்த்தாலும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க உங்க அம்மாவ பார்த்துட்டு, ஷப்பா! எங்க அம்மாளால இப்படிதான் இவ்ளோ கதை சொல்ல முடியுதோ! முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு திருப்பி காஃபி போட்டு குடிச்சிருப்பீங்க. உங்க அம்மா ஒரு வழியா பேசி முடிச்சுட்டு, அப்பா தொண்டை வலிக்குது. இவன் அந்த தண்ணி கொஞ்சம் மோந்து குர்ரி. ஒரு மனுஷி 1 மணி நேரம் பேசலாம். மிஞ்சி மிஞ்சி போனா 1 1/2 மணி நேரம் பேசலாம். 3 மணி நேரம் அப்படி வாய் எடுத்தாம பேசியிருக்கேன். இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்காம்மா? தண்ணியே குடேன்டி. நீங்க உங்க அம்மாவுக்கு தண்ணி எடுத்து குடுத்துட்டு, கடவுளே கடவுளே அப்படின்ட்டு போறீங்க. என்ன கடவுளே? எங்க அண்ணிட்ட நான் பேசுறேன். இவளுக்கு என்னம்மா? இவ தான் உறவுகிட்ட யார்ட்டயும் பேசாம அலையிறான்னா, நான் யார்ட்டயும் பேசக்கூடாதா? அண்ணியா? எங்க அண்ணி தான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டீங்க. அப்படியே ஒரு வாரம் போயிருக்கும். உங்க அப்பாவ போட்டு உங்க அம்மா டார்ச்சர் பண்ணிட்டாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏங்க 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 ஏங்க. உங்க அப்பா நான் இந்த ஏங்கங்கிற வார்த்தைய, ஐயோ சாமி நீ கூப்பிடாத சாமி நான் அப்படியே வீட்டை விட்டு ஓடிருவேன் போல அப்படின்னு சொல்ற லெவலுக்கு ஏங்க கூப்பிட்டுட்டாங்க. இங்க பாரு இன்னைக்கு தான் ஃபைனல். என்ன ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா பார்க்குறாங்க. ஒயன்ட்ட கேட்பேன். ஒயன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாம்மான்னு. ஒயன் ஒரு வேளை ஓகேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இல்லைப்பா மாட்டேன் இப்போல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். ஏங்க அவ சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளை ஒன்றும் இல்லை. கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்கிறீல அப்போ அந்த அளவுக்கு பெரிய பிள்ளை தானே. அவள் வாழ்க்கையை அவன் முடிவெடுக்கிற அளவுக்கு அவள் பெரிய பிள்ளை தான். நான் என் பொண்ணுகிட்ட கேட்பேன். என் பொண்ணு சொல்கிறதா முடிவு, நீ சொல்கிறது முடிவு கிடையாது சரியா? என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு பாட்டில் இருந்திருக்கும். அது வந்து ஒரு சிப்பர் பாட்டில். உங்கள் அம்மா அதை எடுத்துகிட்டு வந்து சிப்பர் பாட்டில் வந்து வாயில் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு தண்ணியை பொறுமையாக உறிஞ்சிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவுக்கு ஐயோ கடவுளே என்னதானோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உங்களையும் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. நீங்களாம் அமைதியாக உங்கள் அம்மா ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மாவை பார்க்கணுமே தண்ணியை குடிக்க உங்களை பார்க்க, தண்ணியை குடிக்க உங்களை பார்க்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம். உங்கள் அப்பா தான் ஏதோ உங்ககிட்ட கேட்கணுமா? அவர் கேட்பாரு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டாங்க. உங்கள் அப்பா என்னன்னா உங்களை பார்த்து நர்வஸ் ஆகிட்டு இருக்காரு. உங்கள் அப்பா பார்த்துட்டு என்ன ஆச்சுப்பா? ஆ அதுவும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு. நீங்களும் அவளையே பார்த்துட்டு இருக்கீங்க.
அப்பா வந்துட்டு ஒன்று கேட்பேன். உனக்கு ஓகேனா ஓகே, உனக்கு இல்லைனா இல்லை, சரியா? ஆ என்ன இது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. உங்கள் அப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஓகேனா ஓகே, இல்லைனாலும் ஓகே. அப்படியே ஆப்ஷன் கொடுங்க. அதுனா ஓகே ஓகே, இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே வந்து சொல்லும்போது அவங்க அப்பா பார்க்குறாங்க. ஏன்னா உங்கள் அப்பா முறைச்சிட்ருக்காரு. இப்போ எதுக்கு ஒன்று முறைக்கிறீங்க? அமைதியாக தண்ணியை குடிடி. நான் என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியும். நான் கேட்குறேன், அவள் பதில் சொல்கிறா. நீ எதுக்கடி குறுக்க குறுக்க கேள்வி கேட்குற? எதுவும் பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சைலண்ட் ஆகிட்டாங்க. உங்கள் அப்பா அதுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டு ஓகேவா வயன்? ம் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்க்குறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வயன் ஓகேனாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, ஓகேவா? நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு இந்த ஆப்ஷன் ரொம்ப கேவலமாக இருக்குது, படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திருப்பி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்த நாங்கள் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம் வயன். என்னதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்க்குறீங்க. அதுவா? இது ஆனால் ஒரு விஷயம் நான் கிளியராக சொல்லிக்கிறேன். இது அப்பா கேட்கணும்னு நினச்சி அப்பா ஆசையாலாம் கேட்கல. ஏதோ உங்கள் அம்மா போட்டு நீ டார்ச்சர் பண்ணிட்டு அந்த ஒரு வாரத்தில், அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ம் கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. வயன், நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் அப்படியே சைலண்ட் ஆகுது. உங்கள் அம்மா ஐயோ இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், இவன் திட்டுவாரே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு ஏன்பா திடீர்னு கல்யாணம்? திடீர்னு இல்லை வயன், யோசிச்சுட்டு இருந்தோம் கேட்கலாமா வேணாமா அப்படின்னு. சரி இப்போ கேட்கலான்னு தோணுச்சா தான் அப்பா கேட்டேன். அப்பா சொன்ன பதில் தான், உனக்கு ஓகேனா ஓகே, இல்லைனா இல்லை, அவ்வளோதான். வருஷம் நீங்கள் சைலண்டாக பார்க்குறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அப்படி இல்லை வயன். உங்கள் அப்பா அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறாங்க. உங்கள் அம்மா ஒரு நிமிஷம் கூட பேசக்கூடாது. சரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சைலண்ட் ஆகிட்டாரு. அது இந்த வயசில் கல்யாணம் பண்ணுறது கரெக்டாக தான் வயன் இருக்கும். நீ யோசிக்கிற மாதிரி இது செட் ஆகுமா செட் ஆகாது அப்படிலாம் கிடையாது. கரெக்டான வயசு சரியா? நீ யோசிச்சு முடிவெடு, நல்லா யோசிச்சு முடிவெடு. நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா தலையை மட்டும் உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்பா நான் ஒரு விஷயம் சொல்லவா? உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோதான், நெஞ்சில் யாரோ கள்ள தூக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, இவனை ஒரு விஷயம் சொல்லவான்னு கேட்குறான். இப்போ இருக்க பிள்ளைங்க ஒரு விஷயம் சொல்லவான்னு கேட்டாலே மொதல் வார்த்தை நான் ஒருத்தனை காதலிக்கிறேன் தான். போச்சு போச்சு, என் மகள் இதையே சொல்ல போகிறா. என் மகள் இதை சொல்ல மாட்டேன்னு ரொம்ப ஆசையாக இருந்தாலே. அவள் யார்கிட்டையும் ஃபோனும் பேச மாட்டான், மெசேஜும் பண்ண மாட்டான், கம்முன்னு இருப்பான். அவள் பாட்டு காலேஜ் போவா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், அப்படி தான் நான் சுற்றிட்டு இருந்தா. ஒரு வேளை அவள் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பையனை லவ் பண்ணுறாளோ? ஐயோ, இதுக்கு தான் பசங்க கூட பேசக்கூடாதுன்னு சொன்னேன். சொன்ன உடனே என்னை பூமரன்ட்டாங்க. போச்சு போச்சு, ஐயோ நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்காது போலயே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்கணுமே மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு சொல்லுவேன். சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்கல்ல? உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு இங்கே பாருவேன், இது உன் லைஃப் பார்ட்னர் பார்த்தியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட்டை மட்டும் செக் பண்ணிக்கோ. உங்கள் அம்மா காலையில் ஐயோ போச்சு அப்படி இருக்குது. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு லைஃப் பார்ட்னர் பற்றினா நீ தாராளமாக நீ சொல்லலாம். ஏன்னா இது உன்னோட வாழ்க்கை வயன். நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நாள் இருப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீ தான் அவன் கூட இருக்கணும். அதனால் உனக்கு பிடிச்ச பையனாக சொல்லு சரியா? நீ லவ் பண்ணாலும் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என் பொண்ணு லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிச்சு, அவன் சந்தோஷமாக இருப்பான், அப்படி தான் நான் சொல்லுவேன். அதனால் நீ என்னவோ அதை சொல்லு, உன் விருப்பம் தான் என் விருப்பம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்களை பார்த்து அவ்வளோதான் முடிச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க உங்கள் அம்மாவை திரும்பி. உங்கள் அம்மா மூஞ்சி கதக்களி ஆடுது பயத்தில். ஐயோ போச்சு, இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரில. ஐயோ இவர் வேறு அப்படியே அந்த உலகத்தில் அப்பா மாதிரி நீ சொல்கிறது எனக்கு ஓகேவா? ஐயோ அப்படிலாம் இல்லை, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் சொந்தம் விட்டு போகாது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் அப்பாவையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு உங்கள் 2 பேத்துக்குமே அந்த பையனை தெரியும். உங்கள் அம்மா கையில் தான் கொஞ்சம் போச்சு அப்படி இருக்குது. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் உங்கள் அம்மாவுக்கு தெரியும். அதனால வந்துட்டு போச்சு போச்சு, ஃப்ரெண்டில் ஒரு பையனை தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பதட்டம் ஆகிட்டுருக்காங்க. எனக்கு அந்த ஒரு பையனை மட்டும்தான்ப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதாவது என்ன சொல்ல, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்றீங்க. அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா தண்ணி குடிச்சிட்டு இருந்திருப்பாங்களே, அதை வெடுக்குன்னு பிடிங்கிட்டாங்க. ஏங்க சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இந்தம்மா கொஞ்சம் குடிச்சிட்டு பேசு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. பொறுமையாக சொல்லு, எந்த இதுவும் இல்லை, யாருக்கும் இப்போ அவசரமாக இந்த வேலையில் நீ யோசி நிதானமாக என்ன சொல்ல வரையோ அதை தெளிவாக சொல்லு. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது அப்படின்றீங்க. உங்கள் கையெல்லாம் நடுங்குது. உங்கள் அம்மாவுக்கு உனக்கு நர்வஸாக இருக்கும் இல்லையோ, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்குடி, அப்படி தான் இருக்குது உங்கள் அம்மாவுக்கு. அவங்க அம்மா திருப்பி அந்த வாட்சிக்கடை வாங்கி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பதட்டமாக இருக்குது. அவங்க ஹார்ட் பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் சொன்னேன்ல உங்கள் 2 பேத்துக்குமே அந்த பையனை தெரியும்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த பையனை நான் பார்த்தே எத்தனை வருஷம் தெரியுமா? 12 வருஷம் 11 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. 10க்கு மேலே இருக்கும்.
உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. 12 வருஷம் 11 வருஷமா? அவ்வளோ நாளா? யாரில் சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வச்சுட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. அத்தனை வருஷம் ஆச்சா? நான் கூட பொண்ணு சொல்கிறத பற்றி இது கூட படித்த பையன் நினச்சேன். என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பா ஊரில் இருக்காங்கல்ல ரம்யா அத்தை, உங்கள் அம்மா பார்த்துட்டு ஆ ரம்யா அத்தை ஆமாம் அப்படின்றாங்க. உங்கள் அப்பாவுக்கு டக்குன்னு இது யாருமே ஞாபகம் வரல. ரம்யா அத்தையா? யாருடி ஊர்லங்கிறா? அப்பா நம்ம ஊரில். ஏங்க எங்கள் ஊரை சொல்கிறாங்க. அவள் தான் நம்ம ஊருன்னு சொல்கிறாள், எனக்கு அதிலே தெரியுது. ஊரில் யாருடி ரம்யா? யாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது உங்கள் அப்பா தான் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. உங்கள் அம்மா முழிச்சு பார்க்குறாங்க. மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்பாவுக்கு யாருன்னே தெரில. யாருடி? ஏங்க உங்களுக்கு மறதியெல்லாம் வந்துருச்சா? அவ்வளோவா வயசாயிடுச்சு? கொழுப்படுத்தவளே, யாருன்னு கேட்டால் மறதி வந்துருச்சா வயசாயிடுச்சான்னு கேட்டுட்டு. ஏங்க ரம்யாங்க. யாருடி? ஏங்க உங்கள் தங்கச்சி. ஏன் தங்கச்சியா? லூசு மாதிரி பேசாதடி. என் தங்கச்சி பேர் கூட எனக்கு தெரியாது. அட உங்கள் கூட பிறந்த தங்கச்சியோட பையன் ஜங்கு கவனை ஞாபகம் இருக்கா? ஆ ஜங்கு கவனை ஞாபகம் இருக்குது. உங்கள் தங்கச்சி பேர் இதுதானே? ஆமாம். உங்கள் மச்சான் பேர் இது தானே? ஆமாம். அவளை மட்டும் தான் உங்களுக்கு தங்கச்சினா நான் சொல்லுவேனா? அப்புறம் யாருடி? அட உங்களுக்கு பொண்ணு விட்டு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இந்த முறையெல்லாம் சொல்லி அவங்க பொண்ணுங்க ரம்யா. ஆ ரம்யா 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு அதுக்கப்புறம் ஞாபகம் வருது. அவங்க ஹஸ்பண்ட் பேர் கூட எங்கள் நாம்ஜூனுங்க. நாம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு ஆமாம் ரம்யா நாம்ஜூன். ஏம்மா அவங்களுக்கு என்னம்மா? அவங்களோட பையன் தயாங்ப்பா. உங்கள் அம்மாவுக்கு ஷாக்கு. தயாங்கா? அவங்களே லவ் பண்ணுறீங்களா? மாமா இல்லை, நான் மட்டும்தான். எனக்கு மாமா சின்ன வயசுலேருந்தே பிடிக்குமா. நான் லாஸ்ட்டாக வந்தப்போ மாமா என்கிட்ட சொல்லுச்சு, மாமா கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு. எனக்கு தெரியும் மாமா எனக்காக கல்யாணம் பண்ணாமல் காத்திருக்குன்னு. நானும் படித்து முடிச்சிட்டேன்ல, நான் மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. உங்கள் அம்மாவுக்கு ஒரு விஷயம் ஷாக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த ஊர்லேருந்து வந்தப்போ உங்களுக்கு வெறும் 10 வயசு. இப்போ போயிட்டு திடீர்னு அதை சொல்லி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் அப்பாவுக்கு இது தேங்கையா? அடியே எனக்குலாம் என் தங்கச்சியை மறந்து போச்சுடி. எனக்கு அவன் பேர்லாம் இப்போ சொல்லி தான் ஞாபகத்துக்கே வருது. ஆமாம் இல்லைன்னு. ஏங்க இப்படி மறக்கிறீங்க? அவள் சின்ன வயசு இருந்தப்போ எப்போ பார்த்தாலும் அங்கே தானே போய் உட்காந்துருப்பா. ஆமாம் அந்த ஜங்குக்கு ஜிம்முன்னு தெரியாங்க இவ 3 பேரும் தானே உட்காந்துருப்பாங்க. அது எனக்கு இப்போ தாண்டி ஞாபகம் வருது அவள் சொன்னதுக்கப்புறம். என்னடி இதெல்லாம்? எனக்கு மட்டும் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சிக்னல் காட்டுறாங்க. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்கும். அப்போ அப்படியே நம்ம ஊரில் அதுவும் இவரோட ஒன்று விட்டு அக்கானா பரவாயில்ல அப்படி இருக்கு அவங்களுக்கு. நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு ஏன்பா மாமாவுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டிங்களா? ஐயோ என்ன கேட்குற? மாமாவுக்கு நீ தான் பொண்டாட்டி. நீங்கள் டக்குன்னு உங்கள் அம்மா சொன்னதை கேட்டு சிரிச்சிருப்பீங்க. உங்கள் அப்பா தடி சும்மா ஒருடி ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? ஏங்க இன்னும் எனக்குலாம் கல்யாணம் ஆகலைங்க. எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நான் அந்த ரம்யா கிட்ட பேசுவேன்ல. பேசுவியா? நான் இன்னும் ரம்யாட்ட பேசிட்டு தான் இருக்கேன். ஏதாவது உங்கள் தங்கச்சி என்கிட்ட பேசுவாங்க, ரம்யாவும் என்கிட்ட பேசுவாங்க. 2 பேருமே என்கிட்ட பேசுவாங்க. அதனால எனக்கு தெரியும்ல. அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு ஷாக்கு. உங்கள் அப்பாவுக்கு அதுக்கு மேலே என்ன பேசுதுன்னு தெரியல. அவர் எந்திரிச்சு போயிட்டார். உங்கள் அம்மா எப்போ வந்துட்டு அவனை லவ் பண்ணுறேன்? தெரியாத வயசுலேருந்து வச்சுக்கோ. தெரியாத வயசுனா ஒரு 1 2. உங்கள் அம்மாவுக்கு ஷாக்கு. அடியாத்தே உங்கள் அப்பனை தூக்கி முழங்கிடுவா போல் அப்படி இருக்கு உங்கள் அம்மாவுக்கு. உங்கள் அம்மா அதுக்கப்புறம் கேட்குறாங்க உனக்கு விடு. எனக்கு என்ன தெரியலடி, எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுதுடி. உனக்குன்னு கேட்கவா அவனுக்குன்னு கேட்கவா? நான் என்னத்தை கேட்க? எதை வேணாலும் கேளுங்க. அவனுக்கு உன்னை பிடிக்குமாடி? இப்போ பிடிக்குமான்னு எனக்கு தெரில. ஆனால் மாமா அப்போ என்கிட்ட சொல்லிடுச்சு, மாமா உனக்காக காத்திருப்பேன், நீ அழாமல் போ, மாமா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிச்சு தெரியுமா? அப்போ அவனுக்கு எத்தனை வயசு? மாமாக்கா? மாமாக்கு அப்போ எனக்கு 10 வயசுன்னு மாமாக்கு அப்போ 20 வயசு. 20 வயசு. தெளிவாக பேசியிருப்பானா? தெளிவாக தான் பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா யோசிச்சுட்டே வந்துட்டு சரிடி சரி நான் என்னென்னு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு விட்டாங்க. அவங்க அப்பா இங்கே ஷாக்கானவர் தான் ஷாக்லேயே உட்காந்துருக்காரு. ஏங்க என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்க்குறாரு. உங்கள் அம்மா இப்போ எதுக்கு எவ்வளோ ஷாக்கு? ஏண்டி எனக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சு அவங்களெல்லாம் பார்த்து. எனக்கெல்லாம் பாதிக்கு எல்லோரும் மறந்து போயிட்டாங்க. என் தங்கச்சிகிட்ட மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். மற்ற எல்லாரும் எனக்கு மறந்து போயிட்டாங்க. எனக்கு ரம்யாவே இவ சொன்னதுக்கப்புறம் தாண்டி ஞாபகம் வருது. ரம்யா நாம்ஜூன் அதுக்கப்புறம் இவங்க விளையாண்டது இதெல்லாம் எனக்கு இப்போ இவ சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. இவ எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கா?
ஓ மகளாச்சு பிஞ்சிலே படுத்து கிடந்திருக்கா. படிச்சுட்டு உங்கள் அப்பா பார்க்குறாரு. 1-2 வயசுலேருந்தே அவன் மேலே காதல் இருக்கான். என்னடி சொல்கிறேன்? ம். சரி வேறு ஏதாச்சும் கேட்டியா? நான் எதுவும் கேட்கல, பொறுமையாக கேட்டுக்கலான்ட்டு வந்துட்டேன். என்னடி சொல்கிறா இவ? ஏங்க நம்ம டக்குன்னு இவளை கல்யாணம் பண்ணிச்சிடலாமா? அடே சும்மா ரெடி. நானே இவ என்ன சொல்கிறான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி? ஐயோ கடவுளே! அந்த வயசில் நடந்தது இப்போவும் பிள்ளைக்கு ஞாபகம் இருக்கா? ஏங்க அவள் தான் சொல்கிறாளே, நான் 10 வயசு இருக்கப்போ தேவங்கிட்ட கேட்டேன், தேவன் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். நான் அதனால தான் உங்கள் கூட வந்தேன்னே சொல்கிறா. அப்படி இருக்கப்பட்ட போய் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நான் கேட்க முடியும்? என்னடி சொல்ல வரீங்க? ஆத்தாலும் மௌனம் சேர்ந்து என்னைய பைத்தியம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா தலையை வரட்டுன்னு 2 கையில சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஏங்க பைத்தியம் கீத்தியம் முத்தி போச்சா? உங்கள் கூட அதெல்லாம் முத்தி தான் போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு இதில் உங்கள் அப்பா புலம்பிட்டு வேற இருக்காரு. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு வந்து நீங்கள் சொன்ன விஷயத்தில் ரொம்ப சந்தோஷம். அப்படி ஓரளவுக்கு நம்ம டேவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாளே. ஆனால் உங்கள் அம்மாக்கு டேவோட ஃபேஸ் அதெல்லாம் மறந்தே போச்சு. அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ரம்யா ஃபேஸ் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. ஏன்னா பேசிகிட்டே இருக்கும்போது நமக்கு அவங்க ஃபேஸ் வந்து மைண்டில் அப்படியே ஸ்டோரில் தானே இருக்குது. அந்த மாதிரி ரம்யா ஃபேஸ் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. பட் டேவோட ஃபேஸ் ஞாபகத்திலே இல்லை. நீங்கள் வேறு கல்யாணத்துக்கு வேறு ஓகேன்னு சொல்லிட்டீங்களா? உங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ அங்கே போகணும், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. உங்கள் அப்பாட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு டேக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நம்ம போயிட்டு ஒரு வாரத்தை அங்கே நேரில் எல்லாரையும் பார்த்துட்டு டேக்கிட்ட ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு அவன் ஞாபகம் இருக்குது நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நம்ம உடனே கையோட ரம்யாட்ட சொல்லிட்டு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சிட்டு வந்துடலாமா? உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு ஷோ மிஷினி வாயேன் ஏங்க இருங்க மிஷன் நான் இதை ஃபுல்லாக சொல்கிறேன் ஷுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு எடுத்துகிட்டு போய் கதவை சேர்த்துட்டாரு. இதெல்லாம் பேசும்போது நீங்கள் அங்கே சோஃபாவில் உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு அதை கேட்டோன்னே ஷையாக இருக்கும். எது கல்யாணமா? எனக்கும் மாமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை தான். நான் அதுக்காக தான் திரும்ப காலேஜெலாம் முடித்தேன். மாமா சொல்லிச்சு நீ எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வா மாமா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்காக தான் படித்து முடித்தேன். ஒரு வழியாக இவங்களும் கல்யாணத்தை பற்றி பேசிட்டாங்க. நானும் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே ஹாப்பியாகிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மா கூட்டு போய் ஏன்டி இப்படி அநியாயம் பண்ணுறோம் நெஞ்சு ஓட்டவா எப்படி வாயினை குத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு சண்டைக்கு போகிறாரு. உங்கள் அம்மா பார்த்துட்டு இப்போ எதுக்கு இப்படி வாருங்க? என்னடி உனக்கு பிரச்சனை? பொறுமையாக பேசுக்கிறேன் வெயிட் பண்ணு. எங்கள் பொறுமையான எவ்வளோண்ணா ஆல்ரெடி பிள்ளைக்கு 21 வயசு வச்சு பையனை விட அவன் 10 வயசு மூத்த பையன். 22 23 24 25 31 அவனுக்கு இப்போ 31 அவனுக்கு 31 வயசு ஆயிடுச்சு. இன்னும் வெறும் தள்ளி போட்டால் அதெல்லாம் செட் ஆகாதுங்க. நம்ம சட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏன்டி இப்படி ஆர்வ கோளாறாக வந்து என் உயிரை எடுக்கிறேன்? எங்க ப்ளீஸுங்க. இப்போ என்ன உனக்கு நம்ம ஊருக்கு போகலாம் இல்லைம்மா அது ஏங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டு அப்படியே உங்கள் அப்பா ஹக் பண்ணிட்டாங்க. கரெக்டாக செஸ்ட்டுக்கு தான் தலை இருக்குது. ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நிமிர்ந்து பார்த்து வேறு கேட்குறாங்களா? பயக்கிறாளே அப்படி இருக்குது உங்கள் அப்பாவுக்கு. உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு சரி போகலாம். நிஜமா நெக்ஸ்ட் வீக் போகலாம். நீ ரம்யா கிட்ட சொல்லிடு இந்த வீக். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரே ஹாப்பி. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு வரோன்னு. எல்லாருக்கும் செம்ம சந்தோஷம். அப்பா 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஊருக்கு வர தோணுச்சான்னு. பட் எல்லோரும் ஓகே நீங்கள் வந்துடுங்க நாங்கள் தட்டுப்படலாம் எல்லாம் ரெடி பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்கள் அத்தைக்கிட்ட உங்கள் ஒரிஜினல் அத்தைக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ரம்யா வீட்டில் போய் மீட் பண்ணலாம், எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு நாஞ்சிரனும் வேலைக்கு போயிடுவாங்க. சேம் டைம் தேயாங்க இங்கே வயலுக்கு போயிடுவான். அவங்களால வந்துட்டு இங்கே வர முடியாது. எங்கன்னா உன்னை ஜேகே கொண்டு வந்து விட்டுருவான்ல, ஜேகே வந்துட்டு எவ்வளோ வயலுக்கு போனாலும் உன்னை கூப்பிட்டு வந்து விடுவான்ல, அந்த மாதிரிலாம் ஏதோ பேசி உங்கள் அம்மா ஆளை மயக்கியிருப்பாங்க. அவங்களும் சரி நான் ரம்யா வீட்டுக்கு வரேன்ருப்பாங்க. ரம்யா வாங்க எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. சரி ஓகே எல்லாம் ரம்யா வீட்டுக்கு போகிறது தான் பிளான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து 8 hours ட்ராவல் உங்களுக்கு. நீங்கள் நைட்டு கிளம்ப தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் போக முடியும். உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு எதோ யோசிச்சு ரம்யா வீட்டுக்கே போக வச்சுட்டு என் தங்கச்சி பேசி அதுவா என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரம்யா வீட்டுக்கு போக முடியாது. உன் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு போகலாம் தான், ஆனாலும் நான் இன்னும் மாப்பிள்ளையை பார்க்கல, போய் அவனை வேற பார்க்கணும்ல. உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பார்த்துட்டு மாப்பிள்ளையா தேங்க கடவுளே அப்படி இருக்கு உங்கள் அப்பாவுக்கு. தேங்கன்னு சொல்ல போதே உங்கள் மூஞ்சில் சிரிப்பு. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு எல்லாம் அப்படியே இருக்கா மாறிடுச்சான்னு தெரில. என் பிள்ளை வேறு நினச்சி சந்தோஷப்படுது. இவ புரிஞ்சுக்காம ஆடுறா. நான் ஃபஸ்ட்டு நம்ம போய் கேட்டுட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துக்கலான்னு பார்த்தேன். இப்போ போட்ட ஆட்டத்தில் இப்பயே கூப்பிட்டு போகணும். ஒரு பொல்லாத வேலையை வந்து ஏதாவது சொல்லி போட்டாங்கன்னா என் பிள்ளை வேறு கஷ்டப்படுத்துவா.
ஷப்பா! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு அது வேற ஒரு யோசனையா இருக்கு. அவரு ஏன் அப்படி யோசிக்கிறாருன்னா, அன்னைக்கு வந்து லாஸ்ட் டே. நீங்க அன்னைக்கு தான் அந்த ஊர்லேருந்து கிளம்பணும். உங்க வீட்ல எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறாங்க, உங்கள காணோம். உங்கள காணோன்னே உங்க அப்பாவுக்கு பதட்டமாயிடுச்சு. "எங்கடி போயின்? எங்கடி? எனக்கு தெரியல. இங்கே தான் இருந்தோம், இங்கே தான் இருந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்ட சுத்தி தேடும்போது, ஜங்குக்கு அப்ப தான் அங்க வந்திருப்பான். "என்னாச்சு?" அப்படின்றான். "என்னாச்சு அத்த? அத்த என்ன ஆச்சு? டேய் வயன காணோம்டா. கொஞ்சம் தேடுடா எங்கேயாவது." "வயன காணோமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தேடிட்டு, "அத்த ஒரு வேளை அவ டேவ பார்க்க போயிருந்தா?" அப்படி சொல்றியா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடகடன்னு வயல்லேயே ஓடுறாங்க. ஏன்னா வயல்ல ஓடுனா அங்கேருந்து டே வீடு பக்கம் தான். எல்லாரும் அதில ஓடுறாங்க. ஜங்குக்கு தான் முன்னாடி ஓடியிருப்பான். ஜங்குக்கு ஓடி வந்து உங்கள பார்த்துட்டான். "அத்த அத்த அவ இங்கே தான் இருக்கா, இங்கே தான் இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்துறான். அதுக்கப்புறம் எல்லாம் ஓடி வந்து பார்க்கும்போது, நீங்க அங்க தேன் கைய பிடிச்சிட்டு, "மாமா நான் ஊருக்கு போல மாமா." "என்னாச்சு வயன்?" "மாமா ப்ளீஸ் நீங்க உங்க கூடயே என்ன வச்சுக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க அம்மா உங்கள பார்த்துட்டு, "ஐயோ வயன் என்னடி இப்படி பண்ற? இப்ப இங்க எதுக்குடி வந்த?" "அம்மா நான் ஊருக்கு வரலம்மா. அம்மா ப்ளீஸ்மா" அப்படி சொல்லிட்டு நீங்க பயங்கரமா அழுவுறீங்க. உங்க அப்பா வந்துட்டு, "ஃபைன் ஃபைன் இங்க தான் இருக்கியாடி தங்கம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா லைட்டா நயத்துட்டு உங்கள இழுத்து ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்றாரு. ஒரு விஷயத்துல பயந்துருப்பாரு பிள்ளையா கண்ணான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் உயிரே வந்திருக்கும். நீங்க ஆனாலும் கைய விடவே இல்லையே. கைய புடிச்சுட்டே இருந்திருப்பீங்க. உங்க வீட்ல எல்லாரும் உங்கள வா ஊருக்கு போலான்றாங்க. நீங்க மட்டும் நான் வரமாட்டேன். நான் இங்கேயே இருக்கேன். நீங்க எல்லாரும் போங்க. இந்த ரம்யா அம்மா பார்த்துப்பாங்கன்றீங்க. ஐயோ! ஃபைன். என் அப்பா கூட "வாடி தங்கம். அப்பா ப்ளீஸ்ப்பா" அப்படி சொல்றீங்க. ரம்யா வந்து டேவ பார்த்துட்டு, "டேய் இங்க உள்ள வா." "ம் வரேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, "அம்மா என்னம்மா இப்ப நான் என்னம்மா சொல்ல?" "இங்க பாரு வயன் கிட்ட போயிட்டு வயன மட்டும் தனியா கூட்டிட்டு போய் நீ பேசு. அவ என்ன சொல்ல வரான்னு கேட்டுட்டு, அவளுக்கு ஏத்த மாரி பதில் சொல்லு வயன் போயிருவா. அவ போட்டும்டா, அவங்க அப்பா, அம்மா கூட போட்டும்டா. அவங்க எப்ப வருவாங்க அதெல்லாம் அவங்களுக்கே தெரிலட்டே. அப்படி இருக்கப்ப எப்படிட்டே அவள நம்ம வச்சுக்க முடியும்?" இல்லம்மா நம்ம அவள பார்த்துக்கலாம். டேவோட அம்மா டேவ் பார்த்துட்டு, "டேய் நம்ம பார்த்துக்கலாம் டி. ஒரு 10 நாள், 20 நாள்லாம் பார்த்துக்கலாம். ஆனா உங்க அப்பாவுக்கு அங்க வேலை கிடைச்சிருச்சு. அதனால அவங்க குடும்பத்தோட போறாங்கடா. எப்புட்றா என்ன நம்ம பார்த்துக்க முடியும்? அவளுக்கும் அப்பா, அம்மானா வேணும்ல. நீ போய் பேசுறியா?" ம், ம். "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு டேவ் பார்க்குறான். "ப்ளீஸ்டா தங்கம்." நாம்ஜூன் கரெக்ட்டா வந்திருப்பான். "என்னாச்சு?" அத சொன்னோனே டே வந்து இப்படியே நாம்ஜூன பார்க்குறான். நாம்ஜூன் டேவ பார்க்கும்போது, நாம்ஜூன் வந்து டேவோட ஷோல்டர் கை வச்சுட்டு, "இங்க பாரு, அப்பா மாரி பேசணும் சரியா? எந்த விஷயமா இருந்தாலும் அத நீட்டா ஹேண்டில் பண்ணணும். போ. போய் அவகிட்ட எப்படி பேசணுமோ பேசி அவள அப்படி ஊருக்கு அனுப்பு சரியா?" "அப்பா ஆனா" "டேய் சின்ன பையன் மாரி யோசிக்கக்கூடாது. நீ ஒண்ணும் சின்ன பையன் கிடையாது. உனக்கு 20 வயசு ஆகுதுல்ல, அதுக்கேத்த மாரி பேசு." "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு டேவ் உங்க கிட்ட வந்திருப்பான். "பையன் நீ வரியா? நான் உன்கிட்ட பேசுறேன்." ஆ, ஆ, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடனே கைய பிடிச்சிட்டீங்க. எங்க வந்து ரம்யா வந்துட்டு, "நீங்க உள்ள வாங்க. அவங்க 2 பேரும் அங்க பேசட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க அப்பா, அம்மாவுக்கு வேற ஒரு மாரி பதட்டமா இருக்கும். "ஒரு வேள அவன் வரமாட்டேன்னு சொல்றான். என்ன பண்றது ரம்யா?" "அண்ணா அதெல்லாம் அவன் பேசிருவான். ஃபைன் உங்க கூட தான் வருவான்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், எங்கிட்ட பார்த்துட்டே வந்து உங்க கைய பார்க்குறான். நீங்க அவன் கைய இன்னும் டைட்டா புடிச்சிருக்கீங்க. "மம்மா நான் உன் கூடயே இருக்கவா?" "இங்க பாரு வயன், இப்போ உன்ன எதுக்கு அங்க கூட்டு போறாங்க?" "எதுக்கு?" அப்படி சொல்லி நீங்க அவன பார்க்குறீங்க. "உன்ன படிக்க வைக்க தான். நீ போயிட்டு நல்லபடியா படி. இங்க இருந்தாலும் காலேஜ்ல ரொம்ப தூரம் வயன்னு. 4 ஊர் தள்ளி போய் காலேஜ் படிக்கணும். இவ நீயே பார்க்குறியா இல்லையா? மாமா அப்படித்தானே போய் படிக்கிறேன்." "ஆமா, நானும் உங்கள மாரியே படிக்கிறேன்." "இல்ல வயன், உங்க அப்பாவுக்கு வேற வேலை அங்க தான் இருக்கு. நீ அங்க போயிட்டீன்னா அப்பா, அம்மா கூடயே இருக்கலாம். அங்கேயே படிக்கலாம்ல." "எனக்கு எதுவுமே வேணாம் மாமா. எனக்கு நீ தான் வேணும்." டேய் உங்கள பார்த்துட்டு, "சரி ஏன் மாமா வேணும்?" எனக்கு மாமா மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும்." "அப்பா, அம்மாவ பிடிக்காதா?" "அப்பா, அம்மாவ பிடிக்கும். ஆனா மாமாவ தான் ரொம்ப பிடிக்கும் மாமா." "சரி மாமா என்ன சொன்னாலும் கேட்பியா?" "ம் கேட்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிவிய பார்த்துட்டு, "நீ நான் என்ன சொன்னாலும் கேட்பியா?" "சரி சொல்லு மாமா கேட்குறேன்." "நீ சொல்லவே இல்ல, மாமா வந்து பெரிய பையனாயிட்டு மாமாக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்." அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த அக்காலாம் பார்ப்பில. இனிமேல் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த அக்காலாம் பார்க்கக்கூடாது. "சரி மாமா பார்க்கல. நீ போய் அங்க போய் படிக்கணும் சரியா?" "சரி நான் படிக்கிறேன். ஆனா நான் அந்த அக்கா மாரி பெரிய பொண்ணாயிட்டு வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி நீ கல்யாணம் பண்ணிப்பே சொன்னா தான் நான் போவேன்." "கல்யாணம் பண்ணிக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு டேக் ஒரு நிமிஷம் ஷாக்கா இருக்கு உங்கள பார்த்துட்டு. அடுத்து நீங்க தலைய வேற ஆட்டுறீங்க. அவன் உங்கள பார்த்துட்டே இருக்கான். "நீ சொல்லு மாமா நான் அப்ப தான் போவேன்." "சரி நீ வளர்ந்து ஒரு பெரிய பொண்ணாயிட்டு காலேஜ்லாம் முடிச்சுட்டு வா. மாமா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். ப்ராமிஸா?" "ப்ராமிஸா." "ஆனா நான் இங்கேயே இருக்கிறேன். நீ என்னை இப்பயே கூட கல்யாணம் பண்ணிக்கோ." "ம்ஹ்ம். நீ போயிட்டு காலேஜ்லாம் படிச்சுட்டு வந்தீன்னா தான் மாமா உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா மாமா பண்ண ப்ராமிஸ் ப்ராமிஸ் தான். சரியா? நீ போய் படிக்கிறியா?" "சரி." "அம்மா அப்பா கூட போறியா?" "சரி போறேன்." அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே சொல்லிட்டு வந்திருப்பீங்க. உங்க அப்பாவுக்கு இப்ப அதெல்லாம் தான் ஞாபகம் வருது.
அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. எங்க அப்பாக்கு இப்ப தாட் அதுதான். ஒரு வேளை அன்னைக்கு சிச்சுவேஷன்ல ஓகே சொல்ட்டான். இப்போ ஒரு வேளை அவன் இல்ல வேற ஏதாச்சும் பொண்ண லவ் பண்றேன்னு சொன்னா, அப்ப என் பொண்ணு என்ன ஆகும்? அப்படிங்கிற மாரி எங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இன்னைக்கு நைட் கிளம்புற மாரி சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்துட்டு காலையிலேயே ஷாப்பிங் போயிட்டீங்க. உங்க அம்மா வந்து உங்க அப்பாட்ட சொல்லியிருப்பாங்க, "இல்ல அவ ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்திருக்கா. சரி போயிட்டு வரட்டும்னு" இருப்பாங்க. உங்க அப்பாவும் சரின்னு சொல்ட்டாரு. இன்னைக்கு நைட் வந்து கிளம்பணும். உங்க வீட்ல ஆல்ரெடி எல்லாம் கிளம்பிட்டாங்க. நீங்க மட்டும் இன்னைக்கு கீழ வரல. ஐயோ! இவ வர எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. திருவாரூர் தேரையே தள்ளியலாம் உன் பிள்ளைய தவிர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. உங்க அப்பா பார்த்துட்டு, இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? ஏங்க நம்ம ஊருக்கு போ வேணாமா? இங்கேருந்து 8 மணி நேரம் ட்ராவல். 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனா தான் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே போய் நிற்க முடியும். இவ அண்ணன இங்கேயே லேட் பண்றா. அப்புறம் நம்ம போகவே மதியம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. உங்க அப்பா 10 நிமிஷத்துலலாம் ஒன்றும் மதியம் ஆகாது. கம்முன்னு நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, கரெக்ட்டா நீங்க வர்ற மாரி சவுண்ட் கேட்குது. பட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்ல கொலுசு சவுண்ட் கேட்குது. உங்க வீட்ல எல்லாருக்கும் ஷாக்கு. ஈவன் உங்க அப்பா, அம்மாலாம் வந்து செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. கொலுசு சவுண்டா? அப்படின்னு. அது அவங்க கேட்டே பல வருஷம் ஆகுது. கொலுசு சவுண்ட் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் உங்க வீட்ல கேட்கறதே இல்ல. அந்த ஊர்லேருந்து வந்தப்ப, எங்க எல்லாரும் சிட்டிக்கு ஏத்த மாரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, உங்க கால்ல போட்டிருந்த கொலுசெல்லாம் கழட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு கொலுசு சவுண்ட் கேட்குது. அந்த கொலுசு சவுண்ட் கேட்டோனே 2 பேரும் டக்குன்னு நிமிர்ந்து பாக்க, நீங்க தான் வரீங்க. ஒரு பட்டு பாவாடை சட்டை போட்டிருக்கீங்க. அந்த பட்டு பாவாடை சட்டை எப்படி இருக்குன்னா, அந்த ஷர்ட் வந்துட்டு டார்க் ப்ளூ கலர். பாவாடை வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கு. பட்டு பாவாடையில தான் இருக்கு. 2மே பட்டு தான். ஸோ, அதனால அழகா இருக்கும் அது பார்க்கவே. தல கரெக்ட்டா ரெட்டை ஜட சீவி 2 சடையும் முன்னாடி எடுத்து போட்டிருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வளையல் போட்டு உங்க வீட்ல இப்ப தான் பார்க்குறாங்க 10 வருஷம் கழிச்சு. 2 கையிலயுமே 6, 6 வளையல் அந்த மாரி வளையல் போட்டிருக்கீங்க. கையில மோதிரம் போட்டிருக்கீங்க. நெத்தில நீங்க பொட்டே வைக்க மாட்டீங்க. இங்க எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. ஜீன்ஸ் பேண்ட் அப்படிங்கிறனால பொட்டெல்லாம் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தான் உங்க நெத்தியில பார்த்தா பொட்டு இருக்கு. மேல லைட்டா சந்தனம் இருக்கு. அதுக்கு மேல லைட்டா துன்னூறு இருக்கு. காதுல ஒரு குட்டி ஜும்கா. அவ்ளோ அழகா இருக்கு அந்த ஜும்கா அந்த ட்ரெஸ்ஸோட பார்க்கும்போது. தலைய வந்துட்டு முன்னாடி கிளிப் எடுத்து குத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் ரெட்டை ஜட சீவிருக்கீங்க. ஸோ, அது பார்க்க இன்னும் செம்மையா இருக்கும் உங்களுக்கு. அப்படியே பொறுமையா நடந்து வரீங்க. அந்த கொலுசு சவுண்டு, வளையல் சவுண்ட்லாம் அந்த வீட்ல ஃபர்ஸ்ட் டைம் கேட்குது. உங்கள போய் பார்த்துட்டு எங்க வீட்ல எல்லாருக்கும் ஷாக்கு. "பையனா இது?" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இங்க வந்ததுக்கப்புறம் இந்த மாரி காஸ்டியூம் நீங்க போட்டதே கிடையாது. உங்க அம்மாவே போட சொன்னாலும், "நோ, நோ, நோ இங்க எல்லாரும் இப்படி தான் போடுறாங்க. நான் இப்படி தான் போடுவேன்" அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவங்க அம்மாவும் சரி போ, இவள திருத்த முடியாதுன்னு நினச்சு கத்திட்டே இருந்து விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறாங்க. உங்க அப்பா, உங்க அம்மா பார்த்துட்டு, "என்னடி இதெல்லாம்? எனக்கே தெரியல. உன் பிள்ளைகிட்ட இப்படி ட்ரெஸ் இருந்துச்சோ?" அப்படி சொல்லிட்டு உங்க அம்மா ஷாக்கா வேற கேட்குறாங்க. உங்க அப்பா, "அதான் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உங்கள பார்க்க நீங்க 2 பேர்கிட்டயும் வந்துட்டு, "போலாமா?" "ஆ போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா உங்கள பார்த்துட்டு, "எப்படி இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்குன? என்கிட்ட இருக்குமா இதெல்லாம்?" இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்னமோ கேட்குறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு, "போதும், போதும், போதும். நீ கொஸ்டின் கேட்காத. நீ கொஸ்டின் கேட்டா கேட்டுட்டே இருப்ப. போலாம் வா" அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கொண்டு வந்து வெளிய தள்ளிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க பின்னாடி நடந்து வரீங்க. ஸோ, அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் பூட்டியாச்சு. உங்க அம்மா இன்னும் உங்களே ஷாக்ல பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ 3 பேரும் வந்து கார்ல கிளம்பிட்டீங்க. பின்னாடி வந்து லக்கேஜ்லாம் வச்சிருக்காங்க. நீங்க பின்னாடி சீட்ல நீங்க ஒத்த ஆள் தான் உட்காந்துருக்கீங்க. உங்க அப்பாவும், அம்மாவும் முன்னாடி உட்காந்துருக்காங்க. நீங்க நடு சீட்ல உட்காந்து நீங்க பாட்டுக்கு ரொம்ப ஹாப்பியா வேடிக்கை பார்க்குறீங்க. பொதுவா 7 மணி ஆனாலே எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர் தான் நீங்க. ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சு பக்க பக்கன்னு ஜாலியா சிரிச்சுட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க முன்னாடி. உங்க அம்மாவும், உங்க அப்பாவும் மாத்தி மாத்தி ஆள பார்த்துக்கிறாங்க. உங்க அம்மா கண்ணாடியில இருக்கு. உங்கள பார்த்துட்டே இருக்காங்க. உங்க அப்பா, உங்க அம்மாவ பார்த்துட்டு, "ஏன்டி இப்படி பார்த்துட்டே இருக்க? ஆ உண்மையிலே நம்ம பொண்ணா? இல்ல பேய் எதுவும் வீட்டுக்கு வந்துருச்சான்னு பார்க்குறேன்." உங்க அப்பா டக்குனு உங்க அம்மாவ பார்த்துட்டு, "ஏன்டி? இல்ல மாடல் ட்ரெஸ்ஸ தாண்டி வேற எதுவுமே போட மாட்டேன்னு அடம் பிடிச்ச ஒரு பொண்ணு, பாவாடை சட்டையில வந்து உட்காந்துருக்கா. அதுவும் கொலுசு, வளையல். ஏங்க அப்போ இவ நம்ம கல்ச்சர்லாம் மறக்கலையா?" நீங்க உங்க அம்மாவ பார்த்துட்டு, "அதெல்லாம் மறக்கல" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருக்கீங்க. அவங்க அப்பா, உங்க அம்மாவ பார்த்துட்டு, "மறக்கலையாண்டி? அதான் எனக்கே தெரியுதே. இதெல்லாம் இவளுக்கு போட தெரியும்னே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் அப்பப்போ திரும்பி திரும்பி உங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப தூரம் போறாங்க. அவங்க அம்மாலாம் தூங்கிட்டாங்க. "எனக்கு தூக்கம் வருது சாமி" அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்க அப்பா பார்க்குறாரு. நீங்க செம்ம ஹாப்பியா வேடிக்கை பார்க்குறீங்க. அந்த ஃபேஸ்ல துளி டைட் கூட இல்ல. உங்க அப்பாவுக்கு அந்த ஃபேஸ்ல என்ன தெரியுதுன்னா, பயங்கர எக்ஸைட்மெண்ட். எப்படா உன்ன பார்க்க போவோம் அப்படிங்கிற மாரி ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தானே இருக்கீங்க. உங்க அப்பாவுக்கு அத பார்க்கும்போதே என்னத்த சொல்லணும் அப்படிதான் இருக்கு. ஸோ, ஒரு வழியா ஊர் கிட்ட ரீச் ஆயாச்சு. மார்னிங்கே ஆயிடுச்சு. உங்க அம்மா தூங்கி முழிச்சு பார்த்தா, நீங்க செம்ம அழகா உட்காந்துருக்கீங்க இன்னும். போட்ட பவுட்ரு கலையில மூஞ்சில அவ்வளோ ஒரு ஆனந்தம். உங்க அம்மாவுக்கு உங்கள பார்க்கும்போது, "தூங்கலையாடி நீ?" "ம்ஹ்ம்." "ஓ! தூக்கம் வரல?" "வரலையே." "வராதுடி" அப்படிங்கிற மாரி உங்க அம்மா அமைதியா திரும்பி உட்காந்துட்டாங்க. ஸோ, ஊரு கிட்ட என்டர் ஆயிட்டீங்க. கரெக்ட்டா இப்போ தான் உங்க ஊருக்கு போறீங்க. அங்க பார்த்தா ஃபுல்லா வயல்வெளியா இருக்கு.
அங்கே பார்த்தா ஒரு இடத்துல மட்டும் மோட்ரு ஓடிட்டுருக்கு. அதாவது இந்த இது ஓடும்ல மோட்ரு ஓடி அதில் தண்ணி போய் அப்படியே அந்த வயல்வெளிக்கு போகும்ல, அந்த மோட்டார் ஓடிட்டுருக்கு. உங்க அப்பா உங்கள பார்த்துட்டு, "வயன் மூஞ்சி கழுவிட்டு போயிடலாமா?" ம். ஓகேப்பா அப்படின்ருப்பீங்க. உங்க அம்மா ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் உங்க அப்பா காரணி எடுத்துட்டாரு. அங்க போய் நின்னுட்டு, உங்க அப்பா, அம்மா மூஞ்சி கழுவிட்டு இருக்காங்க. நீங்க வந்து மூஞ்சி கழுவிட்டு வந்து பவுடர் அடிச்சு பொட்டெல்லாம் வச்சுட்டீங்க அழகா. மொத மாரி அந்த நைட்டு மாரி அழகா ரெடி ஆயிட்டீங்க. தலைய வேற திருப்பி சீவிக்கிட்டீங்க அழகா. உங்க அம்மா உங்கள பார்த்துட்டு, அங்க உங்க அம்மா வந்து மூஞ்சி கழுவிட்டு சும்மா காத்து வாங்கிட்டு நின்றுப்பாங்க வேடிக்கை பார்த்துட்டு. நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு சும்மா நடந்துட்டு இருக்கீங்களா, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்திருப்போம்ல. சரி ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிப்பாரு உங்க அப்பா. உங்க அப்பா, உங்க அம்மா நின்னு பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உங்க அம்மா அப்படியே திரும்பி உங்கள பார்த்துட்டு, நான் வயனானா இப்படி பார்ப்பேன்னு எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. நிஜமா சொல்றேன். அவன் மாடிலேருந்து இறங்கி வந்தப்ப எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. உண்மையிலேயே வரது என் பிள்ளையான்னு. உங்க அப்பா, உங்க அம்மா பார்த்துட்டு, எனக்கும் அப்படி தாண்டி இருந்துச்சு. நீ எந்த கல்யாணத்துக்காச்சும் போடலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாத்த சொன்னா கூட, முடியாது முடியாது. நான் இப்படி தான் வருவேன் அப்படிம்பா. ஆனா பாரேன், அவ்வளோ அழகா கிளம்பி வந்திருக்கா. உங்க அம்மா, உங்க அப்பா பார்த்துட்டு, இன்னும் என்னென்ன நம்ம டிஃப்ரெண்ட்டா பார்க்க போறோம்னு தெரியல. எனக்கும் தெரியல அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அங்க போயிருப்பீங்களா? அங்க பார்த்தா ஒரு செம்பருத்தி மரம் இருக்கு. செடி. செம்பருத்தி செடியில நெறைய பூ பூத்திருக்கு. நீங்க அதில ஒரு பூவ மட்டும் பறிச்சு அந்த காதோரத்தில கரெக்ட்டா அந்த முடி மேல வச்சுட்டீங்க. ரெட்டை ஜட பின்னி முன்னாடி போட்டுருக்கீங்களா? அந்த முடி மேல வச்சு ஒரு கிளிப் மட்டும் கட்டிட்டீங்க. பார்க்கவே செம்மையா இருக்கீங்க. உங்க அம்மா உங்கள பார்த்துட்டு, "ஏங்க ஏங்க ஏங்க இங்க பாருங்க அவள" அப்படின்னு சொல்லும்போது, உங்க அப்பா "இப்ப என்னடி பண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த தலையில செம்பருத்தி பூவோட 2 பேரும் திரும்பி பார்த்துட்டு, "போலாமா?" அப்படின்னு கேட்குறீங்க. 2 பேரும் உங்கள பார்த்து, அடேங்கப்பா! அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறம் எல்லாம் வந்து கார்ல கிளம்பியாச்சு. இனி ஒரு 10 நிமிஷம் தான். ஊருக்குள்ள போயிருவீங்க. உங்க ஃபேஸ்ல பயங்கர எக்ஸைட்மென்ட். நீங்க அங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கீங்க. அங்க வேற நீங்க வரப்ப மணி 6 ஆயிருக்கும். ஸோ, நெறைய பேர் வயல்ல இப்பயே வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. வயல்ல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கறதெல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு, "இதெல்லாம் பல வருஷம் ஆச்சுல்லப்பா பார்த்து." ஆ, ஆமாவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா, உங்க அப்பா பார்க்குறாங்க. உங்க அப்பா, உங்க அம்மாவ பார்க்க. 2 பேரும் மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் ஒரு வழியா டேவோட வீட்டுக்கு போயாச்சு. உங்களுக்கு அந்த வீட்ட பார்த்தோனே நீங்க டேவும் விளையாண்டது, உங்க மெமரீஸ் எல்லாம் வருது. நீங்க அப்படியே அந்த வீட அவ்ளோ ஹேப்பியா பார்க்குறீங்க. உங்க பேரண்ட்ஸும் இறங்கியிருப்பாங்க. கார் சவுண்ட் கேட்டோனே எங்க வீட்டுக்குள்ளேருந்து எல்லாம் வராங்க. அவங்க அப்பாவோட தங்கச்சி வந்தோனே வேகமா அவங்க அண்ணன ஹக் பண்ணியிருப்பாங்க. "எவ்வளோ நாள் ஆச்சுண்ணே நான் உன்ன பார்த்து." "அழுந்தாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்க அப்பாவும் ஹக் பண்ணியிருப்பாரு. என்கிட்ட ரம்யா அவங்க அம்மாவ பார்த்துட்டு, "ஐயோ! அக்கா வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து ஹக் பண்ணியிருப்பாங்க. "எவ்வளோ நாள் ஆச்சு உங்கள பார்த்து." நானும் தான் ஃபோன்ல பேசுறது தான். இப்ப தான் நேர்ல பார்க்குறேன். "என்னடி மொத விட அழகாயிட்ட." ம். நக்கல் தான் உங்களுக்கு வச்சுட்டு ரம்யா சிரிக்கிறாங்க. நம்ஜூன் பார்த்துட்டு, "வாங்க வாங்க" அப்படின்னு சொல்றான். "ஆ நம்ஜூன் தானே? அழகா இருக்கீங்க. இன்னும் அப்படியே இருக்கீங்க எல்லாரும். அப்படியேவா இருக்கோம்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்மைல் பண்றாங்க. ஸோ, அதுக்கப்புறம் இங்க எல்லாரும் பேசும்போது, இவனுங்க 3 பேத்த பார்த்தா உங்க அப்பா ஷாக்கு. 3 பேரும் "அண்ணா ஜங்குக் நான் என் பையன்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து அவங்க தங்கச்சி வந்து ஜங்குக் இழுத்துட்டு வந்திருப்பாங்க. என் பையன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்க தேயாங்கையும் காட்டியிருப்பாங்க. டக்குனு ரம்யா வந்துட்டு என் பையன் அப்படின்னு சொல்லும்போது, ஜிமினோட அம்மா வந்துட்டா, அப்ப நானும் தான் என் பையன சொல்லணும். ஜிமின் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குனு ஜிமின காட்டியிருப்பாங்க. ஜிமின ஸ்மைல் பண்றோம். 3 பேரும் அழகா ஸ்மைல் பண்றாங்க. நீங்க அவங்க 3 பேத்தையும் பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றீங்க. அந்த 3 பேரும் உங்கள பார்த்துட்டு, "வயனா இது?" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல பார்க்குறாங்க. ஜங்குக் உங்கள பார்த்துட்டு, "வயனா? ம் வயன் தான்." "ஓ! அழகா இருக்க வயன்." "தேங்க் யூ மாமா" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சிரிக்கிறீங்க. அவனும் லைட்டா சிரிச்சிருப்பான். இங்க ரம்யா உங்கள பார்த்துட்டு, "பையனா இது? ஆத்தாடி எவ்வளோ வளர்ந்துட்டா? லாஸ்ட்டா போறப்ப கைய பிடிச்சுட்டு நான் போமாட்டேன் மாமா நீயும் வந்துருனாளுதா. இப்போ இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்து வந்து நிக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருப்பாங்க. எல்லாரும் ஆமாமா அன்னைக்கு என்ன கூத்தடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வயன பார்க்குறாங்க. வயன் வந்துட்டு லைட்டா அவளும் ஸ்மைல் பண்றா. டேவும் அத கேட்டு, ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு, "ஆனா மாறிட்ட வயன்" அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஸ்மைல் பண்றா. நீங்க, "அப்படிலாம் இல்ல மாமா. அப்படியே தான் இருக்கேன். எதுவுமே மாறல." ம். அப்படியா? அப்படிலாம் இல்ல. ஃபுல்லா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இல்ல மாமா, அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டா ஸ்மெல்லிப்பா. "ச்சீ உள்ள வா, உள்ள வா" அப்படின்னு சொல்லும்போது, இவனுங்க காஸ்டியூம்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்ப தான் தோணுது. இவங்கலாம் வளர்ந்துட்டாங்க, இவங்கலாம் மாறிட்டாங்கன்னு. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஷர்ட் அண்ட் வேஷ்டி போட்டுருக்காங்க. அத பார்க்கும்போது, ஓ! எல்லாரும் இவ்ளோ வளர்ந்துட்டாங்களா அப்படி பார்க்குறான். ஏன்னா அவ லாஸ்ட்டா பார்த்தப்ப எல்லாருமே வந்துட்டு ஷர்ட் போடுவாங்க, பேண்ட் போடுவாங்க. அப்படி போட்டுட்டு இருந்தாங்க. பொதுவா வந்துட்டு பேரண்ட்ஸ்லாம் வேட்டி கட்ட, பசங்கலாம் பேண்ட் போட அப்படி தான் இருந்திருக்கும். இப்ப இவங்களே வேட்டி கட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கல்ல. ஆமாமா. மாமாக்கு 31 வயசு ஆயிடுச்சுல அப்படிதான் இருக்கு. ஜங்குக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கும். ஜங்குக்கோட ஒய்ஃப் வந்து நிவி. அவங்க அவங்கள பார்த்துட்டு, ஹாய், ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியல. உங்க அம்மா நிவிடி ஜங்குக்கோட ஒய்ஃப். ஓ! ஜங்குக்கு மாமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ம். கல்யாணம் ஆச்சு. நாங்கலாம் வந்தோம். மேடம்க்கு தான் எக்ஸாம் இருக்கு. அதான் மேடம் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஹாய் நிவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நிவிக்கு ஹேங் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஜிமின் பக்கத்துல இன்னொரு பொண்ணு நின்னுட்டு இருக்கு. அவங்க ஜிமினோட ஒய்ஃப் டா மினி. ஓ!
ஜிமின் மாமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஜிமின் மாமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் உங்க டே மாமா மட்டும் தான் கல்யாணம் பண்ணாம சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லிட்டு போயிருப்பாங்க நீங்க. ஓ! அவன் இன்னும் கல்யாணம் பண்ணல. அப்ப மாமாக்கு கிழமை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்குள்ள போறாங்க. நீங்க சைலண்ட்டா இருக்கீங்க. பாய்ஸ்க்கு உங்கள பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. நிவி வந்து ஜங்குக்க பார்த்துட்டு, "என்ன அவன் ரொம்ப சைலண்ட்டா இருக்கான். தொண தொணன்னு பேசிட்டே இருப்பான். பயங்கர சேட்டை பிடிச்ச புள்ள" அப்படிலாம் சொன்னா. "அப்படி தாண்டி ஃபர்ஸ்ட்டு இருந்தா. இப்ப மேடம்க்கு வயசு 21 ஆகுதுல. அதனால தான் இப்படி இருக்காங்க." டே வந்துட்டு, "ஆமா, ஆமா" அப்படின்றான். ஜிமின் பார்த்துட்டு, "ஐயோ! அவ பண்ற அலப்பறை இருக்கே. குட்டியோண்டா இருப்பாடி. பொசுக்கு பொசுக்குன்னு காணாம போயிருவா. நாங்க எப்போ பார்த்தாலும் தேடிட்டே இருப்போம் இவள. இவ தேடுறதே எங்களுக்கு பெரிய வேலை தெரியுமா? தேடி கண்டுபிடிச்சோம்னா, கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்டு வேற சிரிப்பா. எங்க 3 பேத்தையும் அவள தேட விட்டுட்டே இருப்பா. சரியான சட்டை பிடிச்ச பிள்ளை" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சைலண்ட்டா அத கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப பார்க்கணுமே ரொம்ப சமத்து பிள்ளையா உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. பட் பாய்ஸ் எல்லாருக்குமே வயல்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இவனுங்க 3 பேரும் கிளம்பியிருப்பாங்க. அவங்க அப்பாவும் கிளம்பிட்டாங்க. இப்ப லேடீஸ்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க வந்ததுலேருந்து சமத்து பிள்ளையா உட்காந்துருக்கீங்களே! ரம்யா தான் உங்கள பார்த்துட்டு, "பையன் ரொம்ப மாறிட்டாள. வந்ததுலேருந்து பசங்க யார்ட்டயுமே பேசல." ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹெட் ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. மதியம் வந்து ஆயிருக்கு. அவங்க 3 பேரும் சமைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க 3 பேரும் வந்து பேசிட்டே எல்லாம் சேர்ந்து சமைச்சிட்டு இருக்கும்போது வந்துட்டு, எங்க ரம்யா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "இப்ப நான் எல்லாத்துக்கும் சேர்த்து சமைக்கிறேன்" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல, இல்ல நான் ஆல்ரெடி வீட்ல சமைச்சு வச்சுட்டேன் அண்ணி. அங்க போய் அவரும் பையனும் சாப்பிட்டுப்பாங்க. எல்லாம் மருமக அங்க தானே இருக்கா. அவ அங்க சமைச்சு குடுத்துருவா. அவனுக்கு தேவையானத அவ சமைச்சுருவா. நான் சமைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேன்னு சொல்லியாச்சு. அப்ப இங்க யார் வரான்னா, டே நாம்ஜூன் உங்க அப்பா. இவங்க 3 பேர் தான் வருமான்னு சொல்லியிருப்பாங்க. உங்க அப்பாவும் வந்து நாம்ஜூன் கூட போயிருப்பாரு. நானும் போயிட்டு அப்படியே வயல்ல அவங்க கூட பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. நீங்கலாம் அவங்க 2 பேரும் சமைச்சிட்டுருக்கோம். நீங்கலாம் நின்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் செம்மையா போர் அடிக்குது. நீங்க ஐயய்ய! நம்மள கூட்டிட்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டீங்களேன்னு பார்க்குறீங்க. சரி ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினச்சு உங்க ஃபோன் ஆன் பண்ணியிருப்பீங்க. அதில சுத்தமா டவர் கிடைக்கல. 0 டவர். அவங்க எங்க ஐயய்யோ! அப்படி இருக்கு. ஏன்னா அது எக்ஸ்ல இருக்கு. எக்ஸ்ல இருக்குன்னா எப்படி சுத்தமா டவர் கிடையாது அதுல. நீங்க அப்படியே வந்து வீட்டுக்குள்ளலாம் பார்க்குறீங்க. எங்கேயுமே ஃபோன் அந்த மாரி எதுவுமே இல்ல. சார்ஜர் பாயிண்ட் எல்லாமே அப்படியே எம்ப்டியா இருக்கு அந்த ஸ்விட்ச் பாக்ஸ்ல. பட் உங்க வீட்ல எல்லா சைடும் நீங்க சார்ஜர வாங்கி வாங்கி குத்தி வச்சிருப்பீங்க. எங்க இருக்கீங்களோ அங்க சார்ஜ் போடணும். அப்ப அதுக்கு சார்ஜர் வேணும். ஸோ சார்ஜர் வாங்கிட்டு வந்து மாட்டி மாட்டி வச்சிருப்பீங்க. வீட்ல ப்ளக் பாயிண்ட் இருக்க எல்லா இடத்துலயும் சார்ஜர் இருக்கும். பட் இந்த வீட்ல ப்ளக் பாயிண்ட்லாம் ஃப்ரீயா இருக்கு. உங்களுக்கு அத பார்க்கும்போதே, எங்க வீட்டு ப்ளக் பாயிண்ட்ல என்ன பாவம் பண்ணிச்சோ, படாத பாடுபடுத்தி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கீங்க. அந்த வீடு வந்து எப்படின்னா, ஓட்டு வீடு தான். ஸோ ஓட்டு வீடுங்கிறப்ப நடுவுல வந்து கொஞ்சம் கேப் குடுத்துருக்காங்க. பட் அந்த கேப்பும் எப்படி இருக்குன்னா, மேல வந்து வேலி போட்ட மாரி கம்பி போட்டுருக்காங்க. அது மேல ஃபுல்லா செடி படர்ந்து, அந்த பச்சை இலையா இருக்கு. அதுலேருந்து லைட்டா ஒளி வர மாரி இருக்கு. ஸோ அதுவே அந்த வீட்டுக்கு போதுமான அளவு இருக்கு. கிச்சன் இருக்கு. கிச்சன் பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு. அது வந்து டேவோட ரூம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சைடு ஆப்போசிட்ல வந்து ரம்யாவோட ரூம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு கெஸ்ட் ரூம் இருக்கு. உங்களுக்கு அதுதான் குடுத்துருப்பாங்க. அப்போ வந்து அங்க பார்த்தா எதுவுமே பெருசா இல்லையா? உங்களுக்கு இது பார்க்கும்போது, இவ்ளோ சிம்பிளா ஒரு வீடா அப்படி இருக்கு. ஏன்னா அங்க சேர் போட்டுருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாரும் அந்த திண்டுக்கடையிலே உட்காந்துக்கிறாங்க. யாருமே தரையில உட்கார்றதே இல்ல. அந்த சுத்தி இருக்கும்ல, அந்த கேப் சொன்னேன்ல, அந்த இதில திண்டுக்கட்ட மாரி தான் கட்டியிருப்பாங்க. அதில எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. சேர்ஸ் ஒரு 3, 4 தான் கிடக்கு. அது தவிர எதுவுமே இல்ல. அந்த வீட்ல வந்து அங்கன டேபிள் போட்டுருக்காங்க. சின்ன சின்ன டேபிள்ஸா. அதில குட்டி குட்டியா செடி வச்சிருக்காங்க. அந்த மாரிலாம் தான் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு வீடு. அதுவும் வீட்டுக்குள்ளேருந்து எங்கிட்டு பார்த்தாலும் வயலா இருக்கு. ஸோ அந்த டைம்ல நீங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, பின்னாடி இருந்து சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு பின்னாடி இருந்து சவுண்ட் கேட்ட விஷயம் பக்குன்னு ஆயிடுச்சு. "இங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ கரெக்ட்டா நீங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு பையன் வரான். அது வேற யாரும் இல்ல நம்ம டே தான். டே நீங்க பார்க்கும்போது கரெக்ட்டா கொல்லமரத்துலேருந்து உள்ள வந்திருப்பான். அவன் சின்னதா ஒரு ட்ரவுசர் போட்டிருக்கான். அது ரொம்ப குட்டியா இருக்கு. ஒரு டீ ஷர்ட் போட்டிருக்கான். பட் அது ஸ்லீவ்லெஸ் தான் போட்டிருக்கான். போட்டு ஃபுல்லா வேர்த்திருக்கு. தலையில ஒரு கேப் போட்டிருக்கான். அந்த வெயில் ஓவர் வெயிலுக்கு எல்லாருமே கேப் போட்டிருந்திருப்பாங்க. அந்த கழட்டிட்டே உள்ள வரும்போது, "அம்மா நான் குளிக்க போறேன்ம்மா டவல் எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். நீங்க டேவ பார்க்குறீங்க. டே உங்கள பார்த்துட்டு, "என்னாச்சு வயன் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க?" "ஆ, சும்மா தான் மாமா காது வாங்க வந்தேன்." சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படியே அந்த அங்க 2த்துக்கும் சந்து போது. அதாவது அங்க ஒரு செவுரு இருக்கு. பின்னாடி ஒரு செவுரு இருக்கு. பட் 2க்கு நடுவுல சந்து போது. உங்களுக்கு ஒரு நிமிஷம் இங்க சந்து. ஆ ஆ எனக்கு ஒண்ணும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து எட்டி பார்க்குறீங்க. அங்க அவங்க அத்தை பார்த்துட்டு, "என்னடி எட்டி பார்த்துட்டு இருக்க?" "ஆ ஒண்ணும் இல்ல அத்த. டே வந்துட்டானா?" மாமா வந்தாங்க. இந்த சந்துக்குள்ள போனாங்க." ரெஸ்ட் ரூம் போனானா? சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு, "டவல் எடுத்துட்டு வர சொன்னானாடி?" சொன்னாரு" அப்படின்னு சொன்னோனே, சரி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டே ரூமுக்கு போய் டவல் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அங்க பார்த்தா டே வந்து, "மா வேகமா வாமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "இருடா மொத குளிடா அப்புறம் டவல குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போய் டவல கொண்டு போய் கதவுல போட்டிருப்பாங்க. "ஓ! ரெஸ்ட் ரூம் கட்டியிருக்காங்களோ" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்குறீங்க. "என்னடி யோசிச்சுட்டு இருக்க?"
புதுசா ரெஸ்ட் ரூம் கட்டுனீங்களா? ஆமாண்டி. டே தான். கொஞ்ச நாள் ஆக ஆக இல்ல இல்லம்மா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம். எந்த வீட்லயும் இருந்துக்கலாம். பட் குட்டி குட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பண்ண வேலை தான் அது. அந்த ரெஸ்ட் ரூம கட்டியே அவனும் கட்டியிருக்கான். ஓ! சரி அத்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டீங்க. அதுங்காட்டி உங்க அம்மா வந்துட்டு, "அண்ணே இந்த குழம்ப நான் இறக்கிறவா." "இல்ல, இல்ல நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடிட்டாங்க. ரெஸ்ட் ரூமா? நான் கூட என்னடா இந்த வீட்ல புதுசா அந்த சொந்தக்குள்ள போறாங்களேன்னு யோசிச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்படியே வெளிய உட்காந்துருப்பீங்க. அதாவது அந்த நிலக்கட்டையில போய் உட்காந்துருப்பீங்க. வெளிய போறதுக்கு 2 படிக்கட்டு போய் அதுக்கப்புறம் கீழ போற மாரி இருக்கு. அங்க திண்ண இருக்கு. இந்த சைடு கரெக்ட்டா அந்த திண்ணு கிட்ட தான் அந்த ரெஸ்ட் ரூம் இது வெளிய தெரியுது. ஓ! முடிச்சுட்டு நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பார்க்கும்போது நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்து வருது. நம்ம ஊர்லலாம் ஃபேன் போடலன்னா அவிஞ்சு போயிருவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வெக்க அடிக்கும். ஆனா இங்க பாரு, வெளிய உட்காந்தாலே குளு குளுன்னு காத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டே உட்காந்துருக்கும்போது, உங்க பின்னாடி யாரோ நடந்து போற சவுண்ட் கேட்குது. சேம் டைம் உங்க மேல லைட்டா ஒரு தண்ணி, ஒரு 2 சொட்டு வந்து உங்க கழுத்திலேயே விழுந்திருக்கும். நீங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க, அங்க பார்த்தா டே தான். கூலா ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். நீங்க டேவ பார்க்குறீங்க, டே வந்துட்டு, "அச்சோ மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி உங்க சைடு வரான். நீங்க இங்க உட்காந்துருப்பீங்களா, "வயன் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஒரு நிமிஷம் நீங்க டக்குன்னு நிமிர்ந்து வந்து டக்குன்னு கீழ குனிஞ்சிட்டீங்க. ஏன்னா அவன் பாட்டுக்கு டவல கட்டிட்டு நிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாரி ஷையா இருக்கட்டேன்ட்டு, "நிமிஷம் லைட்டா நின்னுக்கிறேன் நான் வெளிய போறேன்." சரி மாமா" அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கால நகர்த்தியிருப்பீங்க. அவன் இறங்கி போகும்போது அவன் கால் லைட்டா உங்க ஷோல்டர்ல பட்டுருக்கு. உங்களுக்கு அதுவே வந்துச்சு லைட்டா ஷை ஆகுது. அங்க பையன் போயிட்டு அவர் இன்னர்லாம் காய வச்சுட்டு அவர் பாட்டுக்குள்ளே போயிட்டுருக்காரு. உங்களுக்கு ஐயோ! அப்படி இருக்கு. நீங்க குடுகுடுன்னு எத சொல்ல ஓடியான்ட்டீங்க. அவன் இன்னர் காய போட்டு நீங்க எத சொல்ல ஓடியான்ட்டீங்க. வெளிய தான் துணி காய போடுற இடம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. நீங்க பார்க்குறீங்க உங்களுக்கு இடத்த காணாட்டி கிட்ட தான் இருக்கிறீங்க. அம்மா அது போடி போய் டே பக்கத்துல உட்காருடி. அ அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டீங்க உங்க அப்பான்ட்டு. "வயன் அங்க உட்காருமா." சரிப்பா அப்படி சொல்லி என்கிட்டயே பக்கத்துல உட்காந்துருக்கு. டே வந்துட்டு, "அவ்ளோ மாறிட்டியா? மாமா பக்கத்துல கூட உட்காராத அளவுக்கு?" "அப்படிலாம் இல்ல மாமா." முடிச்சுட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணி, "வேணா நீங்க இங்க உட்காந்துக்கோ. நான் வேணா போய் அப்பா பக்கத்துல உட்காருறேன். அப்பா வேணா இங்க வர சொல்லவா?" "இல்ல, இல்ல மாமா பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். டே வந்து அவன் இலையில வச்ச ஒரு ஸ்வீட் எடுத்து உங்களுக்கு வைக்கிறான். அது என்னன்னு பார்த்தா அசோகா. உங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அசோகானா அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாருவீங்க இங்க. உங்க அத்தை அசோகா செய்றாங்களே உங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அந்த அசோகா செஞ்சிருப்பாங்க. நீங்க பல வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்களா, அதனால டே வந்து அவனுக்கு வச்சதையும் சேர்த்து உங்களுக்கு வச்சிருப்பான். "டேய் நான் இன்னும் நெறையா தான்டா செஞ்சிருக்கேன். அவனுக்கு நான் குடுக்குறேன்டா." "பரவால்ல, பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு டே லைட்டா ஸ்மைல் பண்றான். ஏன்னா சின்ன வயசுலலாம் அவனுக்கு வச்சோன்னீங்க, "மாமா எனக்கு மாமா" அப்படின்னு சொல்லிட்டு அவன தட்டிட்டே இருப்பீங்க. அவன் இலையில இருக்கிறத எடுத்து உங்களுக்கு வச்சா தான் நீங்க ஓகே அப்படின்னே சொல்லுவீங்க. அதுக்காகவே அவன் எடுத்து வச்சுருவான். ஸோ இப்பயும் அதே மாரி எடுத்து வைக்கிறான். உங்களுக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. மாமா அதெல்லாம் மறக்காம இன்னும் பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுருப்பீங்க. இப்ப வந்து யாரும் வயலுக்கு போல. எல்லாம் உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க. நீங்க சைலன்ட்டா ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. டே உங்க பக்கத்துல ஒரு சேர் இருந்திருக்கும். அதுல வந்து உட்காந்துட்டு, "ஏன் வயன் சைலன்ட்டா உட்காந்துருக்க? யார்ட்டயும் பேசலையா?" "ம் அப்படிலாம் இல்ல மாமா." அப்படின்னு சொல்லிட்டு டேவ பார்க்குறீங்க. "இல்ல மொதல்லாம் வயன் துரு துருன்னு பேசிட்டு ஓடிட்டே இருப்பாளா? இப்ப ரொம்ப அமைதியாயிட்டாளா? அதான் கேட்டேன்." "அப்ப வயனுக்கு 10 வயசு. இப்போ வயனுக்கு 21 வயசுல." "ஆமாமா. மேடம்க்கு 21 வயசு ஆயிடுச்சுல." ம். ஆமாமாமா. அடுத்து நீங்க லைட்டா ஸ்மைல் பண்றீங்க. டேவும் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க அவ ஸ்டடீஸ்லாம் எப்படி போச்சு? எந்த ஸ்கோர் எடுத்த? அப்படிலாம் கேட்குறா. நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. மாமா ம். என்ன வயன்? நீங்க காலேஜ் படிச்சீங்க. பட் இங்கேயே ஒர்க் பண்றீங்களா? நான் அக்ரிகல்ச்சர் தான் படிச்சேன். அப்போ உனக்கு நான் என்ன படிச்சேன்னு தெரியாதுல்ல? ம். அக்ரிகல்ச்சர் தான் படிச்சேன். அப்படியே அப்பாவோடத நானும் எடுத்துட்டேன். ஜங்குக்கும் அதே தான் படிச்சேன். ஜிமினும் அதே தான் படிச்சான். எங்க 3 பேத்த பொறுத்தவரைக்கும் இந்த ஊர விட்டு போயிறக்கூடாது. இந்த ஊர்லயே ஏதாச்சும் டெவலப்மெண்ட் பண்ணணும். அதுக்காக இந்த விஷயத்த பண்ணோம். அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்லா போயிட்டுருக்கு மொத விட. அடுத்தது நீங்க டிவி பார்க்குறீங்க. நீ என்ன படிச்ச? ஃபினான்ஸ். ஃபினான்ஸா? ஓகே, ஓகே. நாங்க அக்ரிகல்ச்சர், நீ ஃபினான்ஸ். பரவால்ல, பரவால்ல. இது கூட நல்லா தான் இருக்கு அப்படின்றான். ம். ஆமாமா. அடுத்து நீங்க லைட்டா ஸ்மெல் பண்றீங்க. அதுக்கப்புறம் எப்படி போகுது அப்படிலாம் கேட்டுப்பான். உங்க ஃபோன வந்து நீங்க சும்மா ஆன் பண்ணி டைம் பார்த்துட்டு திரும்ப கட் பண்ணி வைப்பீங்க. இங்க டவர் கிடைக்குதானே? இல்ல மாமா இங்க டவர் கிடைக்கல. இங்க டவர் கிடைக்காது. ம். ஒரு சிம் கிடைக்கும். நீ வேணா அந்த சிம் ட்ரை பண்ண வேண்டியது தானே டவர் கிடைக்கும் உனக்கு. என்ன சிம் மாமா? அப்படின்னா டேவும் அந்த சிம் சொல்றான். ஓ! ரொம்ப கிடைக்காது. ஓரளவு கிடைக்கும். அதாவது வீட்டுக்குள்ளலாம் உனக்கு அங்க டவர் கிடைக்காது. அங்க வெளிய இருக்கு பாத்தியா படிக்கட்டு. அந்த படிக்கட்ல உட்காந்தேன்னா டவர் கிடைக்கும். வேணா உனக்கு நான் அப்புறமா அந்த சிம் வாங்கிட்டு வந்து தரேன். நீ அத வேணா யூஸ் பண்ணிக்கோ. இல்ல மாமா பரவால்ல. இல்ல இங்க விலை கம்மி தானே உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன் அப்டின்ருப்பான். ம். சரி மாமா அப்டின்ருப்பீங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் பேசிட்டு, "சரி வை நான் போய் படுக்கிறேன். நீ பேசிட்டு இரு." சரி மாமா அப்டின்ருப்பீங்க. வந்து ரூமுக்குள்ள போயிட்டு அவன் பாட்டுக்கு கட்டில்ல படுத்துட்டான். சும்மா தலையில கை வச்சு படுத்து அவன் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சுட்டான். உங்களுக்கு இங்கேருந்து பக்கம் நல்லா தெரியுது. தலைவர் வேற எந்த ட்ரெஸ்ஸும் போடுறதில்ல. குட்டி குட்டி டவுசர் தான் போடுறான். இப்பயும் அதே மாரி ஒரு டவுசர், ஒரு டீ ஷர்ட் தான் போட்டுருக்கான். அவன் பாட்டு போய் கேஷுவலா படுத்து தூங்கிட்டு இருக்கான். நீங்க அப்படியே டேவே பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களா, உங்களுக்கு இங்கேருந்து சைட் அடிக்க நல்லா வசதியா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு வேற பார்க்குறீங்களா, எவ்ளோ அழகாயிட்டான்ல மாமா.
அப்பயே என் மாமா செம்ம அழகா இருக்கும். எனக்கு அப்பயே எங்க மாமா பார்க்கும்போது இந்த விஷயம், "மாமா நீ எப்புட்றா இவ்வளோ அழகா இருக்க?" அப்படிலாம் நான் கேட்டுருக்கேன். இப்ப அவன் எவ்ளோ அழகாயிட்டான். 31 வயசு. எவனாச்சும் நம்புவானாடா? இவ்ளோ அழகா. அதுவும் நீ கிட்ட உட்காந்து பேச பேச என் ஹார்ட் பீட் பட பட படன்னு அடிக்குது. பதட்டத்துல என் கால் வேற ஆடிட்டே இருக்கு. நீ அத நோட் பண்ண வந்தானே எந்திரிச்சு ஓடி போயிட்டேன். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஸ்மைல் பண்றீங்க. டேவும் அத நோட் பண்ணியிருப்பா. நீங்க பேசும்போது ரொம்ப பதட்டமா இருப்பீங்க. கால லைட்டா ஷேக் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. டே வந்து ஓகே இவளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு போல. ரொம்ப நர்வஸா இருக்கு போல. சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சு போயிருப்பான். அவங்களுக்கு அதுவும் புரியுது ஏன் போனேன்னு. ஐயோ! அது நர்வஸ் இல்ல. ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் அப்படி சொல்லிட்டு நீங்களே நினச்சி நினச்சி சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் நீங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. ஸோ நைட்டே எல்லாம் தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் மட்டும் உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் மட்டும் தான் சமைச்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அமைதியாக ரூமில் படுத்துருந்துருப்பீங்க. படுத்துட்டு டே வந்து சிம் வாங்கிட்டு வந்து மார்னிங்கே கொடுத்துட்டு போயிருப்பான். மார்னிங் கொடுத்துட்டு வயலுக்கு போயிருப்பான். நீங்கள் அதை போட்டிருப்பீங்க. சும்மா வந்துட்டு அதில் நம்பர்ஸ் மட்டும் 1, 2 சேவ் பண்ணிட்டுருக்கீங்க. டே வந்து இதில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாள் வந்து 2 ஜிபி வரைக்கும் வருமோ நீ அது வரைக்கும் பார்த்து கொண்டிருப்பான். நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி போய் அங்கே உட்காந்து ஃபோன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த வயல்லையும் வேலை செஞ்சுட்ருக்காங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கு வந்து கேட்கணும் போலயே இருக்குது, கேட்கக்கூடாதுன்னு இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு ஃபைனலாக கேட்டுட்டாங்க. ஏன் நின்று டீக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க? அதுவா எனக்கும் அதான்க்கா புரியல. வயசாகுதுன்னு எத்தனை தடவை அண்ணி நான் சொல்கிறது. சொல்லி சொல்லி சத்தியமாக சலிச்சு போயிட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறாங்க. இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டீங்க சைலண்ட்டா. அந்த கிச்சன் பக்கத்தில் இருந்த இடம் இருக்குன்னா உங்களுக்கு நல்லா கேட்குது. நானும் அத்தனை பொண்ணு பார்த்துட்டேன். பார்க்காத பொண்ணு இல்லை, பார்க்காத ஊர் இல்லை. எவ்வளோ பார்த்தாலும் சரி வேணாம் வேணாம் வேணாம். ஏன்டான்னு கேட்டாலே இந்த லைஃப்லாம் அந்த பொண்ணுங்களுக்கு டக்கு டக்குன்னு செட் ஆகாது. எனக்கு எந்த பொண்ணு வேணாம். நான் இப்படியே இருந்துக்கிறேம்மான்றான். இப்படின்னா எவ்வளோ நாள்? இந்த ஜம்முக்குலாம் வந்துட்டு இந்த ஊரில் எனக்கு ஒரு பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னான். நிவின் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சேம் டைம் ஜிவினும் மினி இந்த ஊர் தான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த மாதிரி உனக்கு ஏதாச்சும் இந்த ஊரில் இருக்க பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்கிறேன். இந்த ஒரு பொண்ணாக தான் சரி என்னவா தான் சரி நான் கல்யாணம் பண்ணி சொல்கிறேன்ட்டேன். எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல, எந்த பொண்ணையும் பிடிக்கல. கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிறான். எவ்வளோ தான் நான் பேசுறது? ஈவன் நாம்ஜுனுமிட்டெல்லாம் பேசிட்டேன். அண்ணன் பேசினாங்களா? முதல்ல அவங்க அண்ணன் பேசினா எப்படி தலையாட்டுவான். இல்லைப்பா வேணாம்ப்பா, இல்லைப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போயிட்டான். அவராலையும் ஒன்றும் சொல்ல முடியல. சரி பார்த்துக்கலாண்டி, ஒரு ஸ்டேஜ் வரும். அவனே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குற ஸ்டேஜ் வரும். அப்போ பண்ணி வச்சுக்கலாங்க. அப்போ பொண்ணுக்கு நம்ம எங்கே போகிறது? அழகாக இருக்கப்பே பார்த்தா தானே. எங்கே அவனுக்கு என்ன 31 வயசு மாதிரியே தெரியுதான். 21 வயசு பையன் மாதிரி தான் இருக்கான். அப்புறம் எதுக்கண்ணே அவசரமா? இப்படிலாம் நீங்களாம் சொல்கிறத கேட்டு கேட்டு தான் அவன் ரொம்ப ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஏன் நீங்கள் என்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருக்கீங்க? மாப்பிள்ளை பார்க்கணும். ஓ நீங்கள் மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்களா? பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் அவன் நான் பார்த்துருக்கேன், பேசி பார்க்குறீங்களான்னு கேட்டா. சரின்னு சொல்லிட்டோம். காதலிக்கிறாங்க யாரையாவது? உங்களுக்கு அதை கேட்கும்போது காதலிக்கிறாளா? கேட்கவே நல்லா இருக்குல்ல அப்படி இருக்கு. உங்கள் அம்மா வந்துட்டு காதலிக்கிறேன்னு சொல்கிறா. ஒரு பக்க காதலா? ஒரு பக்க காதலா? ஒன் சைட் லவ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொன்னால். தமிழில் சொன்னால் ஒரு பக்க காதலா? ஒருதலை காதல். ஒருதலை காதல். ஒருதலை காதலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்துட்டு யார் அண்ணி ஒருதலை காதல்? அது நம்ம ஒய்யனுக்கு எத்தனை வருஷமாவாம்? 1 வயசுலேருந்துன்னு சொல்கிறா. 21 வயசு வரைக்கும். உங்கள் அத்தைக்கு ஷாக்கு. 1 வயசுலேருந்து காதலா? அண்ணி என்ன சொல்கிறீங்க? அவள் அப்படித்தானே சொல்கிறா, நான் என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க வேறு. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? நம்ம என்னோட காதல் காதலன் காதல் கிடையாது. நம்ம என்னோட காதலன். நம்ம இப்போ அவனை பேசும்போது என்னோட காதலன்னு பேசுவோம். சொல்லுங்கள் யார் அந்த காதலன்? காதலன். எனக்கு அதை கேட்கும் போதே காதலன் அழகாக இருக்குல்ல அப்படி இருக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே சைலண்ட் ஆகிட்டு அண்ணி அது தாளிச்சிருங்க. அட இதை விடுங்க, நான் அடுப்பு கூட நான் அப்புறமா அனுப்பிச்சிட்டு நான் ஆன் பண்ணிக்கிறேன். நீ சொல்லுங்கள் யார் அந்த வயனோட காதலன்? அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தயங்குறாங்க. அட சொல்லுங்க அண்ணி, நீங்கள் கேட்டிங்கல்ல நாங்கள் ஏன் ஊருக்கு வரோம், திடீர்னு என்ன அண்ணி அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் சரி வாங்க வாங்க அண்ணி அப்படி சொன்னீங்களா? என்னோட காதலனை பக்கம் தான், அதை பற்றி பேசுதான். நம்ம ஊரா? ஐயோ நான் கூட பிள்ளை வெளியூரெல்லாம் போய் படிச்சிருக்கு. வெளியூர் மாப்பிள்ளை தான் கேட்கும்னு நினச்சேன். நம்ம ஊர்லையா? அன்னைக்கு கேட்கும் போதே இது சந்தோஷமாக இருக்கா நீ யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஆர்வமாக கேட்குறாங்க. எனக்கு எது சொல்ல கொஞ்சம் பதட்டமாக இருக்குடி. அடே சொல்லுங்க நீ. அது ரம்யா. அடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கேட்குறா. அவங்க ரம்யா பார்த்துட்டு தேங் தான் ஏன் பையனா? அவங்க பேச அவ்வளோ ஒரு ஹாப்பி. அவங்க அம்மா கூட ஷாக் ஆவாங்கன்னு பார்த்தாங்க. பட் அவங்க செம்ம ஹாப்பி. தேங்கா தேங்கையா? எனக்கு கேட்கவே சந்தோஷமாக இருக்கா நீ. நம்ம ஏன் நம்ம தேங்கா நல்லா இருக்குல்ல சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க வேறு.
உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாடி? இதில் என்னடி பிரச்சனை? என் பிள்ளை என் வீட்டுக்கே மருமகளா? கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நான் சீக்கிரமாக நாம்ஜன்ட்ட பேசி இத்தனை நாள் பொண்ணு வேணான்னு சொன்னது காரணம் எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு ஒயினை தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலே தான் இருக்கும். அப்படியா இருக்கும்ன்றீங்க? அப்படிதான். ஒயின் போன வருஷத்துல தானே நானும் பொண்ணு பார்த்துட்ருக்கேன். இத்தனை வருஷமாக ஓகேன்னு சொல்லாதவன் எதுக்கு ஒயின் படிச்சுட்டு வரதுக்காக தான் இருக்கும். ஒயினாக தான் இருக்கும். ஆமாம்மா ஒயின் இந்த விஷயத்த சொன்னான். லாஸ்ட்டாக அவங்க 2 பேர் இதான் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அந்த டாப்பிக்கே சொல்லிட்டாங்க. ஐயோ! என் பையன் சத்தியம் பண்ணானா? அப்போ ஒயனை தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பி. கரெக்டாக நாம்ஜன் மதியம் சாப்பிட வந்த நீ. அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நாம்ஜன் எடுத்துகிட்டு போய் சொல்லிட்டாங்க. எல்லாம் உட்காந்துருப்பாங்க. டேவும் சாப்பிட உட்காந்துருப்பான். அட ஒரு நிமிஷம் வாங்க. அட ரம்யா சாப்பிட்டு போகலாண்டி. அட வாங்க நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அண்ணா நீங்கள் சாப்பாடு போடுங்க நான் இவரை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் சொல்லியிருப்பாங்க. தெரியாங்க ஒயனையா ஐயோ எடுத்துட்டு அங்கே நாம்ஜனுக்கும் செம்ம சந்தோஷம். சரி சரிடி பண்ணி வச்சிடலாம். சரி அது அப்போ நடந்தது தானே, இப்போ எதுவும் பேசலையா? ஏங்க நம்ம நைட்டு தேங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிடலாங்க. எனக்கு இதை கேட்கும் போதே எவ்வளோ சந்தோஷமா தெரியுமா? நான் காலையிலேருந்து வானத்தில் நிற்கிறேன். அவ்வளோ ஆனந்தம் அவ்வளோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றாங்க. இங்கே ரம்யா பார்க்கணுமே மதியவங்களை அப்படி பார்த்துப்பாங்க. இப்போ இன்னும் அதிகமாக ஒயின் இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன், அத்தை நல்லா வைக்கிறேன், நல்லா சாப்பிட்றான்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங்காக நீங்கள் வந்து உங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அத்தையே சமைச்சிருப்பாங்க. நைட் எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கமே வரல. அந்த எக்ஸைட்மெண்ட் அவங்க கிட்ட பேசினா மாமா என்ன சொல்லுவார், மாமாவும் என்ன மாதிரியே பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டு தூக்கமே வரல. அவங்க வேறு நைட்டு தானே கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அது இன்னும் பதட்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொல்லப்புற கதவு இருக்குல்ல, அதுக்கு வெளியே போய் உட்காந்துட்டு அந்த கதவை லைட்டாக சாத்தி வச்சுட்டு உங்கள் ஃபோனை சும்மா ஆன் பண்ணி பார்த்துட்டுருக்கீங்க. அதில் வேறு லவ் ரீல்ஸாக வருது. உங்களுக்கு ஐயோ கடவுளே அப்படி இருக்குது. ஸோ ஒரே ஜாலியாக இருக்கும் போதே வந்துட்டு உள்ள நடந்து போகிற சவுண்ட் கேட்குது. அந்த கொலுசு சவுண்ட். உங்கள் அத்தை கொலுசு போட்டிருப்பாங்க. அந்த கொலுசு சவுண்ட் கேட்டது உங்களுக்கு தெரியுது. அத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த கதவு கிட்ட லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா அவங்க ஆரமும் சரி ரம்யாவும் சரி திருட்டு பிள்ளைங்களாட்டம் நின்றுட்டு இருக்காங்க. 2 பேரும் பொறுமையாக கதவை தட்டுறாங்க. அந்த கரெக்டாக வந்துட்டு டே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். மேலே ஒன்றுமே இல்லை, கீழே அந்த குட்டியோண்டு டவுசர் போட்டிருக்கான். அவங்க அம்மா பார்த்துட்டு என்னாச்சுமா? அது வாட்டி உங்ககிட்ட பேசலாம். அதான் சரி வெளியே வா பேசலாம். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து வரான். ஸோ டே வந்து என்ன சொல்லிப்பான், உள்ள போய் ஷர்ட் போட்டு வந்துருப்பாங்க. அவங்க அம்மா இல்லை வாடா அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ 3 பேரும் கரெக்டாக கொல்லப்புறத்துக்கு வரலாம் வராங்க. நீங்கள் குடு ஓடி போய் சைடில் ஒழிஞ்சிக்கிட்டீங்க. ஸோ இங்கே வந்து அவங்க 2 பேர் டேவை கூப்பிட்டு வந்துட்டு டே வந்து உட்கார சொல்கிறாங்க. டே வந்துட்டு பாப்பா நீங்கள் உட்காருங்கப்பா, நானும் உட்காரல. அட உட்காருடா உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாம்ஜன் கூப்பிட்டு உட்கார வச்சிட்டான். ரம்யா வந்து டே நீ உட்காருடா அங்கேயாச்சும் உட்காரா. இல்லைம்மா நீ உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்து உட்கார வச்சிட்டான். அவங்க 2 பேர் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு தயாங் என்னப்பா அப்பா என்ன சொன்னாலும் கேட்பியானே? கேட்பேன்ப்பா. நீங்கள் கேட்குறதுக்கு மறுபேச்சு வேறு இருக்கா? அதெல்லாம் இல்லை. அவனுக்கு அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன்டா. கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு டே விஷயம் ஷாக் ஆகிட்டான். ஏன்னா இந்த டாபிக் கொஞ்ச நாளாக எடுக்காமல் இருந்திருப்பாங்க. திடீர்னு எடுக்கணும். யாருப்பா? நம்ம வயன்டா. வயனா அப்படின்னு சொல்லிட்டு டேக் விஷயம் ஷாக்கு. பா என்னப்பா பேசுகிறீங்க? வயன்தான்டா. வயன் எவ்வளோ நல்ல பொண்ணு இல்லை? அங்கே பாரு அவள் போய் படிச்சுட்டு அவ்வளோ அழகாக வந்திருக்கா. அதுவும் பாரு நம்ம கல்ச்சர் அவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுறா. எனக்கு அவளுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குண்டா. நீ என்னடா சொல்கிற? டே வந்து சைலண்ட்டாக நிற்கிறேன். உங்களுக்கு மாமா என்ன சொல்ல போகுது? மாமா ஓகே தான் சொல்லுங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. ரம்யா வேற விட்டு டே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள் அத்தையே வந்து கேட்டாங்க உங்கள் பையனை பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கேன். எனக்கு அதில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? டே உண்மையிலேயே சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவள் வேறு லட்சணமா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கா தெரியுமா? அப்படி ஒரு பொண்ணு உனக்கு அப்பாடி இவ்வளோ நாளாக நான் பார்த்து கூட பத்திரம் சுத்தமாக நல்லாவே இருக்காது. ஆனாலும் நான் மனசு வச்சு இல்லாமல் ஓகே சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஐயோ மகாலட்சுமியே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் டே வந்து சன்ட்டு அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு பா என்னடா ஏன்டா அமைதியாக நிற்கிற? நான் இதை கேட்டோன்னு நீ சந்தோஷத்தில் குதிப்பா அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்னடா உனையும் காணா? அப்போ நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா. 2 பேரும் டக்குன்னு எந்திரிச்சு நின்ட்டாங்க. உங்களுக்கு அப்படியே ஷாக்கு. உங்கள் கையில் இந்த ஃபோன் அப்படியே கரெக்டாக கல்லிலே விழுவுது. அந்த ஃபோன் விழுக்கிற சவுண்ட் எல்லாத்துக்கும் கேட்குது. எல்லோரும் அந்த சைடு திரும்ப நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் இடிஞ்சு போன மாதிரி நிற்கிறீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியும் இது ஒன் ஷாட்டில் முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் டைம் ஏதோ இருந்துச்சு. சரி முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவோம், நாளைக்கு கொஞ்சம் முடிச்சுட்ருவோன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இது கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வந்து சீக்கிரமாக இதோட செகண்ட் பார்ட் பார்த்துருவோம். உண்மையிலே சொல்கிறேன் இந்த ஒன் ஷாட் பார்த்து முடிக்கும் போது
லிட்டரலி உங்களுக்கு ஒரு மூவி பார்த்த ஃபீல் கிடைக்கும். ஸோ எல்லா சீன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு ஒரு கோர்வையாட்டம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு படம் கிடைக்கும். ஆனா உண்மையிலே சொல்கிறேன், நான் இந்த இதை இமேஜின் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். சின்ன சின்ன சீன்ஸ் வைக்கிறப்ப கூட. ஸோ அதே ஹாப்பி ஃபீல் உங்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் கான்ஃபிடென்ட்டாக நம்புகிறேன். ஸோ நீங்களும் என்ன நம்புங்க. வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பை, லவ் யூ.